உங்கள் குறைவே உங்களை என்ன செய்யும்? ஐஸ்வர்யனாக மாற்றும். பாஸ்டர், நான் ஏன் பாஸ்டர் கர்த்தருக்கு கொடுக்கணும்? எனக்கே சம்பளம் பத்த மாட்டேங்குது. அதுல இருந்து எடுத்து கொடுத்தா இன்னும் என்ன செய்யும்? உதைக்குமே, துண்டு விழுந்துருமே. நான் சொல்றேன், அவர் உங்களிடமிருந்து வாங்க வேண்டும் என்ற எனது நோக்கம் அவருக்கு இல்லை. உங்களுக்கு பன்மடங்காக தர வேண்டும் தான் அவருடைய விருப்பம். காயினு பெஸ்டா கொடுத்தான், ஆபேலும் பெஸ்டா, ரெண்டு பேரும் பெஸ்டா கொடுத்தாங்க. அதுல எந்த மோசங்க போட எல்லாமே ரெண்டுமே பெஸ்டா கொடுத்தாங்க. ஆனா கர்த்தர் செஞ்சாரு, காயினை விட்டுட்டு ஆபேல் எடுத்தாரு. என்ன ரீசனு? காயினுக்கு பேர் நம்ம காயின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? பாஷையில சம்பத்துக்காரன். அவன் எப்படி தரானா? ஆண்டவருக்கு தன்னுண்டா. நான் சொத்துள்ளுவேன், நான் சம்பத்துள்ளுவேன், ஏன்னா பெரிய பணக்காரன், எனக்கு ஜம்முன்னு இருக்கு, நான் லேண்ட் லார்டு, அதை எடுத்து வைடா. ஆனா இவன் ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்தாலே எனக்கு பற்றாக்குறை ஆயிரும். ஆனா நான் என்ன செய்யறேன்? இது உமக்கு நான் கொண்டு வந்து தரேன், ஆபேல் காணிக்க கொண்டு வந்து தரேன். ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் நம்பிக்கை இருக்குது, ஒரு விசுவாசம் இருக்குது. இந்த குறைவெல்லாம் நீங்க என்ன செய்வீங்க? ஐஸ்வர்யனா நீங்க என்னை மாட்டுவீங்க நம்புற ஆண்டவரை. இப்போ நீங்க தரது முக்கியம் இல்ல, நீங்க அதுக்குள்ள எதை வச்சு தரீங்க? விசுவாசத்தை வச்சு தரீங்க. அதான் ஒரு 10,000 ரூபாய்னா 1000 ரூபீஸ் தசமபாகம். அந்த தசமபாகத்தை கொஞ்சம் குறைச்சிங்கன்னா 1000 எடுத்து கர்த்தருக்கு அப்படின்னு விதைக்கும் பொழுது, இப்போ நான் கம்மி அக்கௌண்ட்ல கம்மியாகி நான் திரும்பியும் மேலே கொண்டு எனக்கு மேலே கொண்டு வந்து வச்சிருவார். இதுதான் ஃபார்மட். வார்த்தை விட, வார்த்தை சொல்லுவதை விட, பிரசங்கத்தை பண்ணுவதை விட உங்கள் காணிக்கை தேவனை வியப்புக்குள்ள ஆக்கிவிடும். செழிப்பாய் மாறுவதற்காக, செழிப்பாய் இருப்பதற்காக அவர்கள் ஜெபிக்கிறார்கள், உபவாச ஜெபத்தில் பயன்படுத்துகிறாங்க, உபவாசம் இருக்கிறாங்க. அப்புறம் ஜெபத்திலையும் அறிக்கை எழுதலையும் மற்ற ஆவிக்குரிய ஜீவத்திலையும் நாம் இருந்தோம் என்றால் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும் என்ற ஒரு தவறான எண்ணம் கிறிஸ்துவ உலகத்தில் இருக்கிறது. ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? நல்லா ஜெபம் பண்ணுங்க, கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிடும். ஏன் இப்படி உங்களுக்கு பண கஷ்டம் இப்படியே இருக்குது? என்ன ரீசன்? நல்லா ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த பண பிரச்சனையை கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக நீங்கள் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு செய்கிறாங்க, சொல்லிடுறாங்க. ஆனால் இந்த பண பிரச்சனைக்கு ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிக்கிறாங்க, பண பிரச்சனைக்கு பைபிள் படிக்கிட்டே இருக்கிறாங்க, பண பிரச்சனை தீரக்காக பொருளாதாரத்தில் மேலே வரக்காக விசுவாச வார்த்தை அறிக்கை பண்ணுறாங்க, பொருளாதாரத்தில் மேலே வரக்காக உபவாசம் போட்டு செய்கிறாங்க, கர்த்தரை விடாப்பிடியாக ஜெபிக்கணும் அப்படின்னு ஜெபிக்கிறாங்க. நான் சொல்கிறேன், விடாப்பிடியாக ஜெபிப்பது, உபவாசம் இருப்பது, வேதத்தை வாசிப்பது, மற்ற எல்லா விதமான ஆவிக்குரிய காரியங்கள் செய்வது மிகவும் நல்லது. ஆனால் அது எல்லாம் ஒரு இம்மி அளவு கூட என்ன செய்யாது? பொருளாதாரத்தில் மாற்றத்தை உண்டு பண்ணவே பண்ணாது. பிரமாணத்துக்கு உட்பட்ட ஒரு ஆண்டவர், பிரமாணத்தை மீறி அவர் செய்ய முடியாது, அவரால் இயங்க முடியாது. எனவே பிரமாணம் என்ன சொல்லுகிறது? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். மனப்பூர்வமாய், மனப்பூர்ணமாய், நாம் பார்த்து பிரகாரமாய், மனப்பூர்ணமாய், எப்படிங்க? மனப்பூர்ணமாய் கொடுக்கணும். மனப்பூர்ணமாய் கொடுத்தா மட்டுமே என்ன செய்ய முடியும்? நம்முடைய ஜீவிதத்தில் மாபெரும் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். அப்போது இன்னைக்கு நான் பார்க்க போகிற டாப்பிக்கு முழுசாக கேளுங்க. யூடியூப்னாலும் சரி, பார்த்து கொண்டு இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சமாச்சு நீங்கள் கேளுங்க, முழுசாக நீங்கள் கேளுங்க. ஆமாம், அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். உங்கள் குறைவே உங்களை என்ன செய்யும்? ஐஸ்வர்யனாக மாற்றும். உங்கள் குறைவே எப்படிங்க? உங்களுடைய, ஆமாம், அது ஒருத்தருக்கு என்ன பாஸ் இப்படி டாபிக் போட்டிருக்கீங்க? ஆமாம், உங்களுடைய குறைவு என்ன செய்யும்? உங்களை ஐஸ்வர்யமாக்குதுங்க. நம்ப முடியுதா? சிக்கல் தான், படிக்கும் போது தெரியும். உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு தெரியும்.
ஒரு வெளிச்சம் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன் இந்த காலவெளியில், கர்த்தர் உங்களுக்குள்ள உண்டாகும்படி அவர் ஆசைப்படுகிறார். கொடுப்பதை பற்றியும் காணிக்கை பற்றியும் தசம்பாகத்தை பற்றியும் மற்ற காரணத்தை பற்றி நான் இன்னைக்கு பேச போகிறேன். இது பேசப்படுறதுனால உடனே சிலவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, ஆரம்பிச்சிட்டாரியா அப்படிங்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். அது எல்லாத்துக்கும் இந்த யூடியூப்பில் கதைன்னு சொல்லி எல்லாத்தையும் நம்முடைய மைண்டை எடுத்துட்டாங்க. நான் உங்ககிட்ட பணம் கேட்பதற்காக நான் அந்த பிரசங்கம் பண்ணல, நீங்கள் தெரிந்து கொள்வதுக்காக என்ன செய்கிறேன், பிரசங்கத்தை பண்ணுகிறேன். நான் கேட்டது ஒரு விதத்தில் கேட்டேன். ஆனால் இப்போ செய்யும் பொழுது இந்த வருஷத்துலேருந்து ஒரு தீர்மானம் எடுத்து கேட்டு இது நான் எனக்கு கிளாஸ் எடுத்து ரபி கிளாஸ் எடுக்கும்போது முடிவு பண்ணிட்டேன். அப்பா என்ன இப்படி இருக்குது அப்படின்னு, யூதர்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்தாரு பாருங்க. எனக்கே கொஞ்சம் வெளிச்சம் எனக்குள்ளே உண்டாயிருச்சு. அப்புறம் எனக்குள்ளே வெளிச்சம் உண்டானா அப்புறம் உங்கள்கிட்ட நான் உங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ண போகிறேன். ஆமென். உங்களை மாதிரி தான் நான் இருந்தேன். நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படி தான் நான் இருந்தேன். அப்படி தான் நான் இத்தனை வரைக்கும் நான் இருந்துட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி பண்ணுற பிரசங்கம் நான் கேட்ட வார்த்தை மூலமாக என்னை மாற்றினது, ஒரு புதிய வெளிச்சத்தை எனக்குள்ளே உண்டாக்கினது. வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் திருந்து போவோம், 1ஆம் வசனம் திருந்து வாசிப்போம் எல்லாரும் சேர்ந்து. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறியுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லதென்று தேவன் கண்டார். வெளிச்சம் உண்டாது சொன்னார்ல, வெளிச்சம் உண்டாதுன்னு சொன்னார்ல, அப்புறம் எதுங்க பிரிக்கணும்? இங்க என்ன போட்டு, தேவன் வெளிச்சத்தையும் இருளையும். அப்ப நான் வெளிச்சம் உண்டாகலையா? அப்ப இருட்டு எப்படி அங்க வந்துச்சு? வெளிச்சம் உண்டாகணும், வெளிச்சம் உண்டா இருக்கணுமே. நாம அப்படிதான் ஜெபிக்கிறோம், உண்டாகணும்னா உண்டாகணும். அங்கே என்ன செய்யல, கொஞ்சம் இங்கிலீஷ்ல வாசிங்க சகோதரி. லைட் டு ஷைன் இன் சம் பிளேசஸ், இன் அதர் பிளேசஸ் தேர் வாஸ் ஸ்டில். வெளிச்சம் உண்டாகுன்னு சொன்னோன்னே எல்லா பக்கம் வெளிச்சம் உண்டாகலையா, கொஞ்சம் இடத்துல வெளிச்சம் உண்டாயிருக்குதான். இன்னும் அது இடத்துல இன்னும் வெளிச்சம் கொஞ்சம் இடத்துல தான் வெளிச்சம் உண்டாயிருக்குது. இன்னும் பக்கத்தில் என்ன சரி இருக்குது, அது இன்னும் இருள் என்ன செய்யுது, அங்கே தான் இருக்குது. அப்போ வெளிச்சம் உண்டாகுன்னு சொன்னோன்னே வெளிச்சம் உண்டாயிருக்குன்னு ஏன் உண்டாகலைன்னா, வெளிச்சத்துக்கு ஒரு குணம் இருக்குது பாருங்க. வெளிச்சத்துக்கு ஒரு குணம் இருக்குது. அது என்ன குணம் அப்படின்னா, அது ஏற்றுக்கொள்வது. எப்படிங்க? வெளிச்சத்தை ஏற்றுக்கொள்ளுமோ, அதாவது வெளிச்சத்தை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அங்கதான் என்ன செய்யும், அது போகும். ஏற்றுக்கொள்ளும் போதுதான் வெளிச்சம் உள்ளுக்குள்ள என்டர் ஆகுமே தவிர, ஏற்றுக்கொள்ளாத போது வெளிச்சம் என்ன செய்யாது, அது என்ன செய்யாது, அக்செப்டே அது உள்ளுக்குள்ள போய் என்டர் ஆகாது. நீங்க ஏற்றுக்கொண்டாதான் வெளிச்சம். ஏற்றுக்கொள்ளாவிட்டால், இங்க ஒரு லைட் போட்டிருக்கீங்க. இப்போ நான் இந்த ஸ்கின்குள்ள போய் சுத்தி இப்படி ஒழிஞ்சிட்டேன்னா எப்படி இருக்கும் பாருங்க. ஸ்கின்குள்ள எப்படி இருக்கும்? ஸ்கின்குள்ள இருட்டா இருக்கும். ஆனா வெளிச்சம் இங்க இருக்குது. ஆனா நான் உள்ளுக்குள்ள போய் நினைச்சுக்கிறேன், ஒழிஞ்சுக்கிறேன். இருட்டுக்குள்ள நான் இருந்துக்கிறேன். நான் வீட்டுக்குள்ள எனக்கு வெளிச்சம் பிடிக்கல, நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் இங்கதான் போவேன் அப்படின்னா வெளிச்சம் ஸ்கின்னுக்குள்ள பூந்து மேலே விட்டு டார்ச் அடிக்காது. புரியுதுங்களா? அங்கேயா போறாத வரம்பாஞ்சு இல்லை, பிரிச்சு வந்து எங்கே ஏற்றுக்கொள்ளலாம் அங்கதான் வரும். ஏற்றுக்கொள்ளாம தடுப்பு வச்சிட்டீங்கன்னா அல்லது நீங்க இன்னும் அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்னா அங்க என்ன செய்யாது, வெளிச்சம் உண்டாகாது. ஹல்லேலூயா. ஏன் இன்னும் இருட்டு இருக்கு அப்படின்னா நீங்க செக் பண்ணிக்கங்க. அது வார்த்தையில மிஸ்டேக் கிடையாது, அக்செப்டேஷன் தான் என்ன செய்யுது, மிஸ்டேக்கா இருக்கு. சரிங்களா? அக்செப்ட் பண்ணும், ஏற்றுக்கொள்ள. எப்படிங்க ஏற்றுக்கொள்ளணும்? ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் வெளிச்சலுக்குள்ள போகாது. அப்போ தேவன் சொல்றாரு, யோவான் 1ஆம் அதிகாரத்துல அங்க போடப்பட்டிருக்குது. யோவான் 1:1 அங்க பார்த்தீங்கன்னா 1ஆவது அதிகாரம் 4ஆம் வசனம்,
அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. சரிங்களா? அந்த ஒளி 5வது வசனம், அந்த ஒளியில் இருளே பிரகாசித்தது, இருளானதை பற்றிக்கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லோருக்கும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளியில் அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாக இருக்கிறான். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த இப்போ ஒளி உள்ளதுக்குள்ள உலகத்தில் வந்துருச்சா? வந்துருச்சு. எல்லார் உள்ளத்துலையும் வந்துருச்சா? இல்லையே. இன்னும் மாமியார் மாமனார் இருக்காங்க, அம்மா மாமா இருக்காங்க, அக்கா தங்கச்சி இருக்காங்க, அண்ணன் தம்பி இருக்காங்க. அவங்கள என்ன செய்ய ரசிக்கப்பே படலையே. சரிங்களா? கூட பிறந்த ஒட்டி பிறந்த எல்லாமே இருக்கு. எப்படிங்க? ஒட்டி பிறந்த சகோதர சகோதரில் இருக்காங்க. அவங்கள என்ன செய்யலை? ரசிக்கப்படலையே. என்ன காரணம்? அப்புறம் என்ன செய்யல? அவங்களுக்குள்ள ஒளி போகலை. இப்போ ஒளி உள்ளுக்குள்ளே போனவங்க இங்கே உக்காண்டிருக்கீங்க, இங்கே வந்து உக்காண்டிருக்கீங்க. ஹல்லேலூயா. ஒளி உள்ளே வந்தவங்க உக்காண்டிருக்கிறீங்க. ஒளியை ஏற்றுக்கொள்ளாதவங்க செய்ய முடியாது. ஆனால் ஒளி இருக்குது சொல்கிறாரு. உலகத்தில் வந்து எந்த மனுஷன் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி இருக்குது, ஆனால் ஏற்றுக்கொள்ளலை. அப்போ ஏற்றுக்கொண்டால் மட்டுமே வெளிச்சம் உண்டாகும். இன்னைக்கு நான் பண்ணுகிற பிரசங்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியும். சரிங்களா? இந்த வெளிச்சத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கு. எது எப்படியோ அதை நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாட்டினாலும் பரவாயில்ல, நீங்கள் கேட்டால் போதும். எப்படிங்க? நல்லா உன்னிப்பாக கேளுங்க. ஆமாம், எப்போ அது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமோ அப்போ என்ன செய்ய நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளுங்க. அதனால் நான் நல்லா நல்லா என்ன செய்யுங்க, நீங்கள் உன்னிப்பாக கேளுங்க. ஆமாம், ஏன்னா இது நம்முடைய வாழ்க்கையே அசாதாரணமான மாற்றுற ஒரு காரியம். தேவன் இந்த நாட்களில் சில காரியங்களே சபைக்கு அநேக செய்தி மூலமாய் வருகிறது. ஆனால் அநேக யூடியூப் நீங்கள் என்ன செய்யல, நீங்கள் பார்க்குறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரியான விதத்தை சரியான காரியங்கள் நீங்கள் வேதத்தை புரிந்து கொண்டால் உங்களுக்கு தடங்கள் என்ன செய்யாது, வராது. அப்போ இந்த காரியங்களை கொடுக்க வேண்டும், தசவா காணிக்கை இதெல்லாம் கொடுக்க வேண்டும் சொல்லி இதெல்லாம் கண்டுபிடிச்சது யாரு, எப்படி வந்துச்சு அங்கிறது நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஹல்லேலூயா. லேவியராகும் 10வது அதிகாரம். லேவியராகும் 10வது அதிகாரம் 12-13. மோசே ஆரோனையும் மீதியாயிருந்த அவன் குமாராகிய எலியாசரையும் இத்மாரையும் நோக்கி, நீங்கள் கர்த்தருடைய தகன பலிகள் மீதியான போஜன பலியை எடுத்து பலிபீடத்தண்டையிலே பரிசுத்தமானது, அதை பரிசுத்த ஸ்தலத்திலே புசியுங்கள். அது கர்த்தருடைய தகன பலிகள். உனக்கும் இப்படி கட்டளை பெற்றிருக்கிறேன். இப்படி கட்டளை? ஆமாம். என்ன காணிக்க பலியெல்லாம் கொண்டு வந்துட்டீங்கன்னா மோசே ஆரோனையும் மீதியாயிருந்த அவன் குமாராகிய எலியாசரையும் இத்மாரையும் நோக்கி. அப்படிங்க அப்போ யார் அவங்கெல்லாம்? மோசே யார்கிட்ட சொல்றாரு? ஆசாரிய சொல்றாங்க. ஆசாரிய ஊழியம் செய்கிற அந்த குரூப் பார்த்து சொல்றாரு மோசே, நான் இப்படி ஒரு கட்டளை பெற்றிருக்கேன். என்ன கட்டளை? உங்களுக்கு வர காணிக்க தசோபாகம் பலிகள் எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, நீங்க தகன பலி செலுத்திட்டு மீதியா இருக்கிறத என்ன செய்யுங்க. எப்படிங்க? மீதியா இருக்கிறத என்ன செய்யுங்க, நீங்களும் உங்கள் குமாரோட என்ன செய்யுங்க, நீங்க அதை புசிங்க. அதே போலதான் நம்முடைய இதே சிஸ்டம் தான் இங்கேயும். தசோமா காணிக்கை எல்லாம் சபைக்கு வந்து இது ஊழியத்துக்கு போக மீதியா இருக்கிறதுக்கு என்ன செய்யலாமோ, ஊழிக்காரனுக்கு உண்டான காரியம். இது யாரால கட்டளை பெற்றப்பட்டது? இப்படி கட்டளை பெற்றிருக்கிறேன் அப்படின்னா இது சொன்னது யார் கட்டளை கொடுத்தது? கர்த்தர் தான் கட்டளை கொடுத்திருக்கார். இப்ப இந்த கட்டளை கொடுத்தது யாரு? கர்த்தர். அப்போ இதுக்கு ஆப்போசிட்டா பேசுறது இது இங்க காரியம் நமக்கு உகந்தது அல்ல. அப்போ இந்த கட்டளை
கொடுத்தது ஒரு பாஸ்டரோ, ஒரு சிஸ்டரோ, பிரதரோ, மற்ற ஊழியக்காரங்களோ, ஸ்தாபனமோ, மற்ற எந்த நபரும் கிடையாது. கர்த்தரால் இந்த சிஸ்டம் உண்டாயிருக்கு. ஏன் பசங்க சிஸ்டம் வச்சிங்க? ஒரே தொல்லையாக இருக்குது, ஏன் சிஸ்டத்தை வச்சிங்க அப்படின்னா, இந்த சிஸ்டத்தை வைக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த சிஸ்டத்தை ஏகப்பட்டு பேசுகிறாங்க. இந்த சிஸ்டத்தை எதிர்த்து பேசுகிறாங்க. அவங்க எதிர்த்து பேசுறதெல்லாம் தப்பாக பேசுறதெல்லாம் நம்ம கிடையாது. யாருக்கு எதிர்த்து பேசுகிறாங்க? கர்த்தருக்கு எதிர்த்து பேசுகிறாங்க. நம்ம கிடையாது, அது கர்த்தராச்சு, அவங்களாச்சு. அப்போ இந்த சிஸ்டத்தை, இந்த கட்டளையை, இந்த பிரமாணத்தை அவர் கொடுத்தாரு. எதுக்காக கொடுத்தாரு? ஏன் கொடுத்தாரு? என்ன காரணம்? இது கொடுத்தது காரணம் என்ன? எடுத்து வாசிங்க. உபாகமும் 14வது அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம். நீ உன் தேவனாய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பிலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசோபாகத்தை பிரித்து உன் தேவனாய கர்த்தர் தமக்கு நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே உன் தானியத்திலே உன் திராட்சத்திலும் உன் எண்ணெயிலும் தசமபாகத்தையும் உன் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் அவருடைய சந்ததியில் சேர்ப்பாய், புசிப்பாயாக. அப்போ எதுக்காக இந்த கட்டளை கொடுத்துருக்காரு? எதுக்காக இந்த காரியம்? எதுக்காக இது கர்த்தர் கொடுத்தது? நீ உன் தேவனாய கர்த்தருக்கு எப்பொழுதும், சொல்லுங்க, எப்பொழுதுமா இல்லை எப்போதாவதா? எப்படிங்க? எப்பயாவது பயந்துக்கலாங்க, அப்படி இல்லை. எப்படிங்க? எப்பொழுது, சொல்லுங்க. நீ உன் தேவனாய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்போது. ஹல்லேலூயா. என்ன செய்வாங்கன்னா, எங்கள் அப்பா அம்மா சம்பளம் வாங்கிட்டு வர, எங்கள் அப்பா ஸ்கூல் வாத்தியார், எங்கள் அப்பா ஸ்கூல் ஹெச்எம்ங்க, அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டர், சிஏ ஸ்கூல். இங்கே தான் இப்படி தான் ஸ்கூல் போவார். இந்த டோர் இருக்கும், தலைனா அங்கே டோர் இருக்கும், அப்படி உள்ளுக்குள்ள பூந்துருவார். சலன் படையிறவன் எங்களுக்கு பூந்துருவார், அப்படி போவார். போயிட்டு இருக்கும்போது சம்பளம் வந்துச்சுன்னு வைங்களேன். சம்பளம் வந்தோடனே எங்கள் அப்பா அம்மா எல்லாம் என்ன செய்வாங்க? அப்பா அம்மா எல்லாம் நாங்கள் கை வச்சு சம்பள கவரில் கூப்பிட்டு ஜெபம் பண்ணுவார். நான் கை வச்சு ஜெபம் இருக்கு, நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ நான் சின்ன பையன், என் கை துருண்டு இருக்கும், கையை துருந்தாக இருக்கும் பாருங்கள். வா கண்ணு வைப்பாங்க. அப்புறம் எடுத்து கையில் வச்சு ஜெபம் பண்ணி அப்புறம் அப்பாவை பார்ப்பேன். உடனே அப்பா உன்னை எண்ணி இது கர்த்தருக்கு சொல்லி ஒரு கவரில் போட்டு பிரேமா எடுத்து வச்சிரு, சண்டே சர்வீஸ் போய் தரணும். நான் பார்ப்பேன். உடனே அப்பா இது கர்த்தருக்குடா, அப்படி இருக்குது, கர்த்தருக்கு அப்படிம்பா. சின்ன வயசில் கை துணுண்டு தான் இருக்கும், அந்த கையில் அப்பா சொல்லி கொடுத்தது இது கர்த்தருக்கு. அப்போ எனக்கு கூட பயம், கர்த்தருக்கு 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 கர்த்தருக்கு. இதுதான் கிறிஸ்துவ குடும்பம் தான். ஆமாம், இதனால தான் பாஸ்டர் ஆகிட்டேன். இதனால தான் நான் பாஸ்டர். ஏன் பாஸ்டர் ஆனேன்? அந்த கர்த்தருக்கு என்ற பயத்தை உள்ளுக்குள்ள வச்சுட்டாங்க. இப்படி கர்த்தருக்கு என்ற பயத்தை. ஆமாம், தஞ்சாவூர் போனாலும் சரி, எங்கே நான் காலேஜ் படித்தாலும் சரி, இன்ஜினியரிங் காலேஜ் அங்கே எங்கேயோ போய் படித்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, கர்த்தருக்கு கர்த்தருக்கு என்ற பயம் வந்தோடனே கர்த்தருக்கு. டெலிஃபோன்ஸில் ஜேயா இருந்தேன், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் கிடச்சிச்சு. அப்பவும் கர்த்தருக்கு. எப்படிங்க? கர்த்தருக்கு. சரிங்களா? அந்த வேலையை செய்ய தான் எங்கள் ஊழியம். அதை விட பெரிய வேலையை வந்து ஜாயின் பண்ணிட்டேன். எப்படிங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையை விட இந்த வேலை எனக்கு பெரிய ஒர்க்கு, ஜாப். அதான் இங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டேன். பரலோக தேவனுக்கு ஊழியம் செய்து எவ்வளோ பெரிய காரியம் தெரியுங்களா? இன்னும் என் கூட இருக்க ஜேஇ ஏஇ டீல் ஆகிட்டாங்க. என் கூட சேர்ந்து செட்டலாம். என்ன ஃபாதர் பாஸ்டர்மாங்க, நல்லா ஹாப்பியாக இருக்கீங்க. இங்கே தான் பிஎஸ்என் இழுத்து மூட போகிறான் அப்படிங்க. நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க, விவரமா அன்றைக்கே போயிட்டீங்க. கடவுள் உங்களை எப்படி தூக்கிட்டார்ல. பாருங்க, நான் இன்னும் டிசிடி போயிட்டு அந்த டிசிடி அந்த கால் டிசிடி இன்னும் வச்சுருக்காரு அவர் அடிச்சுருக்கா. நான் காரில் போயிட்டுருக்கிறேன். ஆமென். சரிங்களா? பிப்பல் புடுகள் ஜாஸ்தி. எந்த அளவு அமௌண்ட் இருக்கோ அந்த அளவு பிப்பல் புடுகள் அவங்க இருக்குதான். இப்படி சொல்கிறாங்க, நமக்கு தெரியாது. ஏன்? கர்த்தருக்கு என்ன சொல்லுங்க? கர்த்தருக்கு பயந்து. எப்படிங்க? கர்த்தருக்கு பயம், கர்த்தருக்கு பயம், கர்த்தருக்கு பயம், கர்த்தருக்கு பயம். சின்ன வயசுலேயே என்னை என் தகப்பன்னு தாயை வேசிட்டாங்க. இது இல்லாமல் எங்கள் சொந்த மந்த எங்கள் மாமாட்ட போவோம் பாருங்க. எங்கள் ராஜமகன் மாமா, பெரிய மாமா இருக்கார். அவர் வீட்டு போனால் அவர் தான் மாமா. எல்லாத்தையும் அவர் தான் ரொம்ப அரவணைச்சு அன்பாக கூட்டு போவார்.
ஆமாம், எப்பொழுதும் சாப்பாடுலாம் தடபுடாக இருக்கும். எங்கேயும் எல்லா வீட்லேயும் தடபுடாக இருக்கும். அங்கேயும் இதை விட தடபுடாக இருக்கும். டேபிள், பெரிய டேபிள் இருக்கும். டேபிளில் முழுக்க ஃப்ரூட்ஸ் கிட்ஸ் எல்லாம். அவரும் ஒரு காமராஜ் ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் கந்தமூர்த்தி தெரியும். அவருக்கு பாத்தியார் எங்கள் மாமா. சரிங்களா? அவர் வீட்லேயும் தடபுடாக இருக்கும். அவர் என்ன செய்வார், ஊழிக்காரங்க வீட்டுக்கு வருவாங்க. வந்தோடனே எல்லாம் ஜேமுன்னு எல்லாத்துக்கும் கையில் காசு கொடுத்து, கத்தரு கூடா காணி கொடுப்பார். நான் வாங்கி புது நோட்டாக இருக்கு மாமா அப்படின்னு சொல்லுவேன். நான் குரா அப்படின்னு சரி மாமா உனக்கு கொடுத்துருவேன். பாருங்க, புதுசாக அப்படிங்க. அவர் அச்சடிச்சு எங்கிருந்து எடுத்துருவா தெரியல, பிரிண்ட் அடிச்சு நோட்டு கொண்டு வந்து அப்படி கையில் டக்குன்னு புதுசாக ஆண்டு அப்படி வந்து பாரு கொடுத்து எங்களுக்கு அப்படி பழகிட்டாங்க. பாருங்க, கத்தருக்கு கூடு, மாமா கிட்டையும் கத்தருக்கு கூடு, அப்பா அம்மா கிட்டையும் கத்தருக்கு கூடு. சின்ன வயசுலேருந்தே எனக்கு அப்படி பழகி கொடுத்தங்காட்டு தான் தெய்வ பயத்தில் எவ்வளோ தவறி போனாலும் மேலே வந்துட்டேங்க. ஹல்லேலூயா. நான் தவறாத ஆள், பெர்ஃபெக்ட் கிடையாது. நான் தவறி போனாலும் இப்படிங்க, ஆமாம் தவறி போனேன். ஆமாம், காலேஜ்லாம் படிக்கும்போது ஆமாம் எனக்கு என்னென்ன வாலி பசங்க பண்ணாங்களோ அத்தனை சேஷையும் குறும்பும் பண்ண ஆள் தான். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பயம் எப்பொழுது இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை போகும்போது பயப்படுவேன், பின்னாடி உட்காந்துக்குவேன். ஏன்னா நான் தான் பாவி ஆயிடுச்சேன். நான் முன்னாடி வர மாட்டேன். பாஸ்டர் முன்னாடி வந்து கிட்டார் போடும்பார். அப்போ பாஸ்டர் பார்த்து பயந்துட்டே கிட்டார் போட சொல்லிடுவாரோ, பயந்துட்டு கிட்டார் போட்டு தலை குமிச்சு கிட்டார் போட்டு வச்சுட்டு எஸ்கேப் ஆவேன். ஆமாம், பயம், கத்தருக்கு பயம். அந்த கத்தருக்கு இந்த பயம் பாருங்க, எல்லாத்தையும் அப்படியே நிறைவானது வரும்பொழுது குறைவானது வெளியே போயிடுச்சு. ஆமே, ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நானே மாறிட்டேன். அரைச்சி போ அப்படி. எதுக்கு இந்த பயந்த பொழப்பு? ஏன் செய்வானே, பயந்து பிள்ளைக்குள்ள சபைக்கு போவானே, செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஆமே, எந்த தப்பும் செய்ய மாட்டேன். இது நான் ஆமாம் தெளிவாக போவேன். கத்தரை என்ன இருக்கிறார். ஆமாம், ஆனால் தேவ பயம் இருக்கும். பாவத்துக்கு உண்ட பயம் கிடையாது, பாவம் செய்கிற பயம் கிடையாது, தேவ பயங்குள்ள எப்பொழுதும் இருக்கும். அப்போ ஏன் இதை தரும்பொழுது என்ன ஆகுன்னா, நீ உன் தேவனாய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்து, எப்படிங்க எப்பொழுதும் பயந்திருக்க பழகும். சொல்லுங்க, பழகும்படிக்கு. அதாவது சொல்லுங்க, சின்ன பிள்ளைகள உங்கள் பிள்ளை வீட்டுக்கு அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்ய, முதல்ல இதை சொல்லி கொடுத்து 100 ரூபா கொடுத்து, இந்தா 10 ரூபா கத்தருக்குன்னு சொல்லி தசம்பாவை போடு, இந்தா கொடு அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு பழக்கப்படுத்தி காமிங்க. ஹல்லேலூயா. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு காரியம் என்னது, சின்ன வயசுலேயே நீங்கள் பிள்ளைகளுக்கு இதை பழகிட்டீங்கன்னா அவன் தம் அடிக்க மாட்டான், தண்ணி அடிக்க மாட்டான், கெட்ட சினிமா படம் பார்க்க மாட்டான், செல்லு கொடுத்தா கூட அதில் தனியாக உட்காந்து வேற உப்பிட்டு இருக்க மாட்டான், நம்பிக்கையான செல்லு நீங்கள் தரலாம், லவ் பண்ண மாட்டான். சரிங்களா, தப்பான சேகத்துக்குள்ளே போக மாட்டான். ஈரோட்டில், கோயம்புத்தூரில் எல்லா ஸ்கூல்லையும் கஞ்சா விற்கிறாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? இப்படிங்க எல்லா கோயம்புத்தூரில் பயங்கரம், ஈரோட்டில் அதை விட, சேலம், திருச்சி எல்லா பக்கமும் வெளியே அந்த பேருப்பா அது இருந்து கூலிப்புன்னு சொல்லிடுங்க. அது சின்ன முட்டாயமாக இருக்குது. அதை எடுத்து நாக்கில் பசங்க போட்டுறாங்க, 10th பசங்க போட்டு உட்காந்துக்கிறானுங்க. எடு அப்படின்னு எடு உட்காந்துக்கிறானுங்க. எல்லா காலேஜில் இருக்குது, எல்லா ஸ்கூல் இருக்குது. என் ஸ்கூல் வைக்க முடியாது, எல்லா ஸ்கூலும் இருக்குது. எப்படிங்க எல்லா ஸ்கூலும் இருக்குது, எல்லா காலேஜும் இருக்குது. வருங்காலத்தில் கத்தருக்குள்ள பயலட்டினா நம்முடைய பிள்ளைங்க கதி அம்போகதி ஆயிரும். ஹல்லேலூயா. அதான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வீட்டில் தான் பார்ப்பீங்க, ஸ்கூலில் போய் இருக்கிறான், யார்கிட்ட பழகிறான், எந்த மாதிரி பழகிறான் நமக்கு தெரியாது. ஆமாம், நல்ல போய் நாட்டு நம்பிட்டு சொல்லிமா அவன் தான் நம்பக்கூடாது. ஹல்லேலூயா. அவன் தான் பின்னாடி ஆப் வைக்கிறவன். அப்படியே பார்ப்பேன் நான். ரொம்ப கூழக்கு முடிப்பட்டானா பார்ப்பேன், இன்னும் தெரியலையே அப்படின்னு. ரொம்ப கிளிப்படி தான் எனக்கு சந்தேகம் வந்துடும் எனக்கு. அப்படியே மைண்டு என்ன செய்யுது, இதெல்லாம் மாறணும். ஆமே. அதனால் ரொம்ப கீழ்ப்படிதாலும் பிரச்சனை, கீழ்ப்படியாமல் போனாலும் பிரச்சனை. அதனால் கொஞ்சம் ஜபத்திலே வெப்பம் பாருங்க. அப்போ இந்த உலகத்தில் வாலி பிள்ளைங்க, வாலி பசங்களாச்சும் பரவாயில்ல, பொண்ணுக்கு பண்ணுற சேஷ்டருக்கு தாங்க முடியல. சும்மா போகிற பையனை பிடிச்சி இழுத்துக்குவாங்க. பாரு, ரக்கட் பாய்ஸா சாக்லேட் பாய்ஸான்னு கேட்குறாங்க இவளுங்க. நீ ரக்கட் பாய்ஸா சாக்லேட் பாய்ஸா அப்படின்னு.
அப்போ இந்த பிள்ளைகளுக்குள்ள இப்படிப்பட்ட சுபாவம் வர காரணம் என்ன? எப்பொழுது பயந்திருக்க பழக வீட்டில் சொல்லித்தரல. வீட்டில் சரிங்களா? எப்பொழுதும் அப்போ எப்பொழுது பயந்துருக்குன்னா எதை முக்கியப்படுத்தணும்? கர்த்தருக்கு பயந்துருக்கணும். இதான் முக்கிய. இந்த வசனத்தை பைபிள் முக்கியப்படுத்த தேவையில்லை. இந்த வசனத்தை நீங்க அதுக்கு தான் கர்த்தர் தசமா காணிக்க வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இதை வச்சங்காட்டி என்னாங்க, என் பிள்ளை, என் பேர பிள்ளை, என் பேர பசங்க, என் குடும்பம் எப்படி வளரும் சொல்லுங்க? கர்த்தருக்கு யூதஸுக்கு என்ன செய்வாங்கன்னா, கர்ப்பமா இருக்கும் போது எப்படிங்க, கர்ப்பமா இருக்கும் பொழுதே டெய்லி தசமபாகத்தையும் காணிக்கையிலும் ஏழைகளுக்கு இப்படி செய்வாங்க. அவங்க தண்டிருப்பாங்க. டெய்லி இப்போ ஆலயத்தை தருவாங்களாம். தசமபாக காணி கர்த்தருக்கு தரது வேற, ஏழைகளுக்கு தரது வேற. ரெண்டுமே மிஸ் பண்ணக்கூடாது. கர்த்தர் தரது தனி, ஏழைகளுக்கு தரது தனி. ஏழைகளுக்கு தரது தெரியாமல் செய்யணும். எப்படிங்க? தர்மம் செய்யும்போதே தெரியாமல் செய்யணும், கர்த்தர் செய்யும்போது தெரிஞ்சு செய்யணும். ஹல்லேலூயா. ஆமாம், அது ஒன்றும் பெரிய மேட்டர் கிடையாது. ஆமென். சரிங்களா? அது எல்லாம் நம்ம மாற்றிடுறாங்க. இந்த கீத்து தெரியக்கூடாதுன்னு. அதெல்லாம் யாருக்கு? ஏழைகளுக்கு தர்றது. ஏன்னா அப்போ அவங்க மனசு கஷ்டப்படணும். வாங்கிறது எப்போதும் வாங்குற ஆள் மனசே செய்யாது, கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க என்ன செய்யறது. அதனால தெரியாமல் கொடுத்து பழக்கணும். அதான் ஏழைகளுக்கு தர்றது. கர்த்தருக்கு தர்றது வேற, ஏழைகளுக்கு தர்றது வேற, பொருத்தின காணிக்க வேற, தசமபாகம் காணிக்க வேற. அடுத்து இன்னொரு காணிக்கை நான் இன்னைக்கு இந்த வாரம் இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். அதுதான் மேலானது. அதான் இனிமேல் ஃபாலோ பண்ணலாம் நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. சோத்திரம். அப்போ யூதஸ் என்ன செய்வாங்களாம், டெய்லி போய் கர்ப்பமானோடனே நானும் என்னுடைய கர்ப்ப பிறப்பில் உருவாகிற அந்த குழந்தையும் கர்த்தருக்கு விதைக்கிறோம். கர்த்தர் தசமா தண்டு போய். ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த குழந்தை கர்ப்பத்திலே பழக்கணுமா? எப்படிங்க? கர்ப்பத்திலே பழக்கணுமா? கொடுக்கறதுல அவங்க அவ்வளோ தூரம். இதனால 2ஆம் உலக போரில் இங்கிலாந்து மகாராணி, அந்த எலிசபெத் மகாராணி அரச குடும்பத்துக்கே யூதர்கள் செஞ்சாங்க, கடன் கொடுத்தாங்க. பேங்க் சிஸ்டத்தை கண்டுபிடிச்சவங்க யாரு? யூதர்கள் தான். அப்போ கர்த்தருக்கு பயப்பட பயம் இந்த சின்ன வயசுலேருந்தே நமக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது, கொடுங்க எடுத்து, இந்த அப்பா 100 ரூபா சின்ன பிள்ளைக்கு கொடுத்துப்பா, இது 100 ரூபா உனக்கு, ஒன்று கெடுப்ப மாட்டான். 100 ரூபாயா சின்ன பையன் 100 ரூபா கொடுத்துட்டு 10 கொடுங்க, இந்த 10 ரூபா கர்த்தருக்கு ஒரு காணிக்கை போடுப்பா, இது தசமபாகம் சொல்லி பழக்கி வைங்க. அப்போ 100 ரூபா கொடுத்தா 10 ரூபா தசமபாகம் கர்த்தருக்குன்னு அவனுக்குள்ள தெரியணும். ஆமென். அப்போ இது செய்கிற பழக்கம் தான் தேவனுக்கு பயப்படும்படி பழகிறது. அப்போ இதை செய்யாமல் இருந்தால் என்னாங்கன்னா அவங்களுக்கு கர்த்தருக்கு பயப்பட பயம் அவங்களுக்குள்ள இருக்காது. சரி, இப்போ அடுத்த கேள்வி, பாஸ்டர் நான் ஏன் பாஸ்டர் கர்த்தருக்கு கொடுக்கணும்? எனக்கே சம்பளம் பத்த மாட்டேங்குது. எனக்கே சம்பளம் அதுலேருந்து எடுத்து கொடுத்தா இன்னும் என்ன செய்யும்? உதைக்குமே, துண்டு விழுந்துருமே. எப்படிங்க? துண்டு விழுந்துரும், உதைக்கும். சரிங்களா? நானே என்ன செய்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன், எனக்கு வருமானமே ரொம்ப கம்மி. நான் சொல்கிறேன், அவர் உங்களிடமிருந்து வாங்க வேண்டும் என்ற எனது நோக்கம் அவருக்கு இல்லை. சரிங்களா? அவருக்கு இல்லை. உங்களுக்கு பன்மடங்காக தர வேண்டும் தான் அவருடைய விருப்பம். ஆனால் வேதத்தில் பிரமாணம் எழுதப்பட்டாயிற்று. பிரமாணம் விதைப்பும் அறுப்பும் என்ன செய்யாது? மாறாத பிரமாணம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுப்படுங்கன்ற ஒரு மாறாத பிரமாணம். சரிங்களா? அப்போ இந்த பிரமாணம் எல்லாம் என்ன செய்ய உள்ளுக்குள்ள எழுதப்பட்டதுனால இந்த பிரமாணத்தை மீற தேவனால முடியாது. அவர் பிரமாணத்துக்கு உட்பட்டவர். அப்போ கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படுவோம். அப்போ கொடுத்தாதான் நமக்கு பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ சரி, அப்போனா எனக்கே குறைவு, நானே கடன் வாங்கியிருக்கேன், எனக்கே ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு இந்த மிகவும் சம்பளமே கம்மியாக இருக்குது, நான் எப்படி பாஸ்டர் அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி வரும். அதுக்கு பதில் சொல்லுகிறேன். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 2ஆம் வசனம். பின்பு எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றால், ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானால், காயின் நிலத்தை பெறுவனானால், சில நாள் சில பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளில் அவைகள் கொலைமானங்களையும் சிலவற்றையும் கொண்டு வந்தான்.
ஆபிலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. இப்போதும் போதும். இப்போ யாருடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிச்சாரு? காயினுடைய காணிக்கை ஏன் அங்கீகரிக்கல? காயின் எப்படி கொடுத்தான்? காயின் என்ன செஞ்சான்? வாசிங்க, யார் பெஸ்ட்டாக கொடுத்தான்னு பாருங்க. மாசு சொன்ன ரைட்டு தான், இருந்தாலும் அதுக்கு உள்ள பதில் சொல்கிறேன். என்னாச்சு? நமக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க தெரியுங்களா? காயின் வந்து காய்கறிகள் என்ன செஞ்சான்? அது அங்கே என்ன பண்ண, காயின் நிலத்தின் கனிகளை நிலத்திற்கு அவர் ஆண்டவர் வந்து எப்போதும் சிக்கன் மட்டன் ஆண்டவர். அதனால் அவருக்கு வந்து இந்த வெஜ்ஜு கொடுத்தா பிடிக்கல. அதனால தான் ஆட்டுக்கறி கொடுத்தங்காட்டி, ஆட்டுக்குட்டி கொடுத்தங்காட்டி அவருக்கு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு என்ன செஞ்சாங்க? அப்படி சொல்லி கொடுத்தாங்க. ரெண்டாவது பூச்சி பொருளாக கொடுத்தான் பாரு. காணிக்கை தரும்போது பூச்சியை சொத்த கத்திரிக்காய் கொடுத்துட்டான், அழுகின தக்காளி கொடுத்துட்டான் அப்படின்னு முன்னாடியெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே தவறு. எல்லாமே காணிக்கை தான். நல்லா காயின் தான் நல்லா காணிக்கை கொடுத்தான். காயின் தான், ஆமாம் போட்டிருக்கு பாருங்க. காயின் நிலத்தின் கனிகளை காணிக்கையாக, ஆமாம் அவன் வந்து காயின் தான் காணிக்கையின் முதல்ல கொண்டு வந்ததே காயின் தான். எப்படிங்க? காயின் தான் என்னதான் காணிக்கைங்கிற எண்ணம் வந்ததே அவனுக்கு தான். அதை பார்த்து தான் யார தம்பிக்காரன் ஆபேல் தம்பி, முன்னாடி அண்ணன் யாரு? காயின். அவனை பார்த்துட்டு பின்னாடி தம்பி போய் கொடுத்தான். இந்த கர்த்தருக்கு காணிக்க தரணுங்கிற எண்ணம் வந்தது காயினால தான். சரிங்க, காயினால தான். அப்போ காயின் நல்லா கொடுத்தாங்க, பெஸ்ட்டாக கொடுத்தாங்க. எப்படிங்க? காயின்னு பெஸ்ட்டாக கொடுத்தான், ஆபேலும் பெஸ்ட்டாக, ரெண்டு பேரும் பெஸ்ட்டாக கொடுத்தாங்க. அதில் எந்த மோசங்க போட எல்லாமே ரெண்டுமே பெஸ்ட்டாக கொடுத்தாங்க. ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சாரு? காயினை விட்டுட்டு ஆபேல் எடுத்துட்டார். என்ன ரீசனு? என்ன ரீசனு சொல்கிறேன் பாருங்க. காயினுக்கு பேர் இருந்தம்மா. காயின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? எபிரேய பாஷையில் சம்பத்துக்காரன். சொல்லுங்க, பணக்காரன், சம்பத்துக்காரன், சொத்துள்ளவன். எப்படி அவன்? சொத்துள்ளவன், லேண்ட்லார்டு, மிகுந்த ஆஸ்தி உள்ளவன். ஆமாம், லேண்ட்லார்டு, ஏகப்பட்ட தோட்டம் காட்டம் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா? அவன் பெஸ்ட்டாக எறா ஆண்டவருக்கு. சரிங்க, எல்லாத்தையும் பெஸ்ட்டாக எறா, எல்லாம் பெஸ்ட்டாக கொறா அப்படின்னு சொல்லி நல்ல சும்மா நல்ல, ஏன்னா அவன் தான் பெரிய பணக்காரன், சம்பத்துக்காரன், லேண்ட்லார்டு, எல்லாம் ஏராளம் தரம் இருக்கு அவனுக்கு. அதனால அவன் அந்த பெஸ்ட்டை எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டான். யாரு? காயின். ஆபேலுங்க பெயர்னா என்ன அர்த்தம்னா பற்றாக்குறை உள்ளவன். சொல்லுங்க, குறை உள்ளவன். சொல்லுங்க, குறை உள்ளவன், பற்றாக்குறை உள்ளவன். இவனுக்கு ஆண்டவர் முதல்ல உண்டாக்குனதே 2 ஆடு, ஒரு பொட்டையாடும், ஒரு ஆணாடும், ஒரு கெடாவும், ஒரு இதான் 2 தான் நினச்சிருப்பாரு உண்டாக்க பாராட்டுருக்கு. எப்போ எத்தனை ஜோடி உண்டாக்குனா தெரியல. ரொம்ப கம்மி இவனுக்கு மந்தை. சரிங்களா? ரொம்ப கம்மி. ஏதாச்சும் ஒன்று எடுத்து அவனுக்கு ஏதோ ஒன்று எடுத்து கொடுத்தான்னா அவனுக்கு பத்தாது. கொஞ்சம் எடுத்தாலே அவனுக்கு பத்தாது. எவனாச்சும் ஆட்டை கொடுத்து வெட்டிக்குது, அதை தோல் எடுக்கணும்னு சொல்லி எடுத்தானா அதுவும் பத்தாது. அது தோலோட எடுத்து போகணும்னு பார்த்தா அதுக்கும் பத்தாது. அவன் குறை உள்ளவன். யாரு? ஆபேலுங்க பேருக்கு குறை உள்ளவன். காயின் பேருக்கு என்னங்க? சம்பத்துள்ளவன், ரொம்ப சம்பத்து. இப்போ ஒருவன் சொத்துலேருந்து எடுத்து தரான், ஒருவன் குறைவிலிருந்து எடுத்து தரான். காயின் கொடுத்ததுல பெஸ்ட்டு. அவன் எப்படி தரானா, ஆண்டவருக்கு தண்ணுண்டா, ஆண்டவருக்கு தண்ணுண்டா, எல்லாம் எடுத்து வை. அவர் ஆசி வச்சா, நான் ஆசி வச்சா எனக்கு என்ன? நான் சொத்துள்ளுவேன், நான் சம்பத்துள்ளுவேன், ஏன்னா பெரிய பணக்காரன், எனக்கு ஜம்முன்னு இருக்கு, நான் லேண்ட்லார்டு, அதை எடுத்து வைடா அப்படின்னு வைக்கிறா. அப்படி அவர் ஆசி வச்சானே ஆசிர் அது கேட்டால் நமக்கு என்ன, நான் லேண்ட்லார்டு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு. ஆனால் இவன் ஆண்டவரே ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்தாலே எனக்கு பற்றாக்குறை ஆயிரும், ஆனால் நான் என்ன செய்கிறேன், இது உமக்கு நான் கொண்டு வந்து தரேன், ஆபேல் காணிக்கை கொண்டு வந்து தரேன். ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் நம்பிக்கை இருக்குது, ஒரு விசுவாசம் இருக்குது, இந்த குறைவெல்லாம் நீங்கள் என்ன செய்வீங்க, ஐஸ்வர்யனா நீங்கள் என்னை மாட்டுவீங்கன்னு நம்புற ஆண்டவரை.
நான் எனக்கு கொஞ்சம் எடுத்து கொடுத்தாலும் பத்தாதுதான், கஷ்டம்தான், நான் குறை உள்ளவன் தான், நான் பற்றாக்குறை தான், ஏதாச்சும் ஒன்று எடுத்தாலும் எனக்கு பத்ததாதான், எனக்கு தெரியும் எனக்கு முடியாதுதான், என் மனசு கஷ்டமா தான் இருக்குது, கண்ணீர் வருது, ஆனா உண்மை நம்புறேன், உண்மை விசுவாசிக்கிறேன், இதுல இருந்து எடுத்து கொடுத்தா நிச்சயம் எனக்கு பெருக செய்வீங்க அப்படின்னு எடுத்து கொடுத்தான் பாருங்க. அந்த விசுவாசத்தினால ஆண்டவர் அவன் காணிக்க அங்கரிச்சிட்டான். அல்லேலூயா. எபிரேயர் 11:4. விசுவாசத்தினாலே, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. விசுவாசத்தினாலே ஆபேல் காயுண்ட பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு போகும், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கையை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் வெற்றி வாழ் சபையில் இன்னும் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அவன் மருத்துவம் பேசுகிறான். ஒவ்வொரு முறையும் பேசலாம், வருஷம் வருஷம் பேசலாம். அவன் மருத்துவம் பேசுகிறான். எப்படி அவன் மருத்துவம்? நான் ஏன் எங்கள் அப்பா சொன்னேன், எங்கள் அப்பா மருத்துவம் பேசிருக்கிறார் இன்னைக்கு. ஹல்லேலூயா. ஏன் எனக்கு இது கற்றுக் கொடுத்துட்டாருங்க. இது கற்றுக் கொடுத்து என் தகப்பன் தான், தாய் தான். தகப்பன் தாய் தான் சின்ன வயசு சின்ன கை எடுத்து வச்சு ஜோசுவா ஜெர்மன் சொன்ன. அதனால எங்கள் அப்பா மருத்துவம் பேசுகிறாரு எங்கள் அப்பா. ஹல்லேலூயா. காயினும் இல்லை. இப்போ யார் பேசுகிறா? ஆபேல் மருத்துவம் பேசுகிறான். நீங்க மருத்துவம் பேசணுமா? உங்களை பத்தி நீங்க தரும்போது எது மிக முக்கியம் சொல்லுங்க? விசுவாசனால. சொல்லுங்க, விசுவாசத்தினால. பற்றாக்குறை தான், எனக்கு கம்மி தான் ஆகும், ஆனா நான் யாரை விசுவாசிக்கிறேன்? கர்த்தரை விசுவாசிக்கிறேன், அவரை நம்புறேன். சரிங்களா? அதனால நான் எடுத்து வச்சிடறேன், எடுத்து கொடுக்குறேன் நான் இது அப்படின்னு. அந்த மாதிரி நீங்கள் இப்படிப்பட்ட மனப்பான்மையோடு விசுவாசித்து நீங்கள் அவருக்கு எடுத்து வைக்கும் போது அது தேவனுக்கு மிகவும் மேன்மையான காணிக்கையாய் மாறுகிறது. அப்போ நீங்க தரது முக்கியமல்ல, சரிங்களா? நீங்க அதுக்குள்ள எதை வச்சு தரீங்க? சத்தமா சொல்லுங்க. விசுவாசத்தை வச்சு தரீங்க. உங்க பற்றாக்குறை தான், கஷ்டம்தான், எடுத்துற முடியாதுதான், ஆனா உள்ளுக்குள்ள கிரி என்ன செய்யுது? விசுவாச கிரியை செய்து பாருங்க. அந்த விசுவாசத்துக்கு நீ காட்ட போறேன் என்ன பெரிய ஒரு காரியம். அப்போ விசுவாசம் எனக்குள் இருக்கும்போது நான் மிகப்பெரிய ஆளா அறியேன். அதான் ஆண்டவர் சொல்றாரு 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9ஆம் வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி உங்க நிமித்தம் தரித்திரரானாரே. அது எப்படிங்க? தரித்திரம் எப்படிங்க என்னை ஐஸ்வர்யன் ஆகும்? உங்களுக்கு ஒரு கோடி கடன் இருந்தா நீங்க எப்படி இன்னொருத்தனை நீங்க 1 கோடி ஐஸ்வர்யா நீங்க மாற்ற முடியுமா? ஆனால் இங்கே இதுதான் உலக வழக்கத்துக்கும் பைபிளுக்கும் வித்தியாசம். இங்கே அப்போ எப்படி இது முடியும்? இந்த வேதம் சொல்லுது அவர் ஐஸ்வர்யம் உள்ளவளா இருந்து. எப்படி அவர்? எல்லாம் சேர்ந்து வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை சொல்லுங்க. கிருபையா இருந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யம் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம். அப்போ அவர் ஐஸ்வர்யம் உள்ளவன். அவர் பூமிக்கு வரக்கு முன்னாடி எப்படி இருந்தார்? அப்பா பரலோகத்துல சிக்கிம் லாட்டரி வாங்கிட்டு இருந்தாரா? சொல்லுங்க. தமிழ்நாடு லாட்டரி வாங்கிட்டு இருந்தாரா? பரலோகத்துல சொல்லுங்க. அவர் எப்படி இருந்தாரு? ஐஸ்வர்யவானா இருந்தார். அவர் ஐஸ்வர்யவானாய பரலோகத்தில் இருந்தாரு. சரிங்களா? இப்போ அவரு அங்கிருந்து இங்க வந்தாரு. மேலிருந்து கீழே இறங்கும் போது இங்க அவரு குறைவுள்ளவனாய் மாறிட்டாரு. குறைவுள்ளனா மாறினோன்ன இப்ப இங்க போட்டிருக்கு, நீ என்ன போலவே. சொல்லுங்க, நீ என்ன போலவே நீ இருப்பா. நான் என் அக்கௌண்ட் ஃபுல்லாக ஒரு 10,000 ரூபா அமௌண்ட் இருக்குது, அதுலேருந்து கொஞ்சம் எடுத்தா 9,000 ரூபா ஆயிரும். 1000 எடுத்து கொடுத்தீங்கன்னா 9,000 ரூபா ஆயிரும். கொஞ்சம் கம்மி ஆயிரும், குறைஞ்சிரும், உண்மைதான். ஆனால் அந்த குறைஞ்சோன்ன கொஞ்சம்
குறையுது, மேலேருந்து கொஞ்சம் எடுக்கும் போது கொஞ்சம் குறையுது. இப்போ அந்த குறைஞ்சொன்னே நான் செஞ்சேன், சிலுவைக்கு போய் நான் திரும்பியும் நினச்சிட்டேன் பரலோகத்தில் போய் ஐஸ்வரனாய் மாறிட்டேன். இங்கேயும் ஐஸ்வர்யவானாய் 40 நாள் ஊழியம் செஞ்சேன். சிலுவைக்கு போய் எப்படிங்க? சிலுவைக்கு பிற்பாடு அவர் ஐஸ்வரனாய் மாறி 40 நாள், நான் போன வாரமே சொன்னேன், அவர் மீன் எடுத்து வந்து பொறிச்சு பிள்ளைகளே எடுத்து சூட சுட மீன் கொடுத்தாரு பாருங்க. சூடாக இருந்துச்சு பாருங்க. எப்படிங்க? சூடா. ஆமாம், நேற்று நைட் ஒரு ஹோட்டல் போன பாருங்க, அப்படியே சூடாக இருந்துச்சு. நினச்சா சாப்பிடும்போது பைபிள் ஞாபகம் இருந்துச்சு, இப்படி தான் சுட கொடுத்துருப்பாங்க அப்படின்னு. ஹல்லேலூயா. அப்படின்னா இந்த மாதிரி சாகுலாம் போனால் சாப்பிட்ருவேங்க. அப்போ ஃபாஸ்டிங் சொல்லிட்டு மாட்டேன். ஹல்லேலூயா, ஓப்பனாகவே சொல்லிடுவேன். ஆமாம், அப்போ நான் ஃபாஸ்டிங் அதெல்லாம் மேலாம் ஆகிட்டீங்க. சாகு போயிட்டேன், சாப்பிட்டு வந்துட்டேன். அப்போ எப்படி, எந்த விதத்தில் அவர் நிறைவாக இருந்தார்? எப்படிங்க நிறைவாக இருந்தார்? ஆனால் நிறைவுலேருந்து கொஞ்சம் கீழே கம்மியானார். கம்மியாயிட்டு திரும்பியும் இருந்தார், கம்மியிலேருந்து திரும்பியும் போயிட்டா. இதே போல தான் உன் அக்கௌண்ட்டில் வந்து கம்மி ஆகுது. கம்மி ஆனதுக்கப்புறம் அப்படி இருக்காது. நீ அதை கம்மி பண்ணிட்டீன்னா அதை நிறைக்க வேண்டிய பொறுப்பு ஏன் பொறுப்புன்ட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியலைங்களா? உங்கள் அக்கௌண்ட்டில் ஃபுல்லாக இருக்குது. இப்போ அது என்ன செய்யணும்? கொஞ்சம் குறையணும். அப்படி அது கொஞ்சம் குறையணும். குறைஞ்சாதான் அதிகப்படுத்துகிற வேலை யாருக்கு தர போகிறீங்க? அவருக்கு. குறைவே இல்லாட்டினா என்ன செய்ய முடியாது, அவருக்கு வேலை இல்லை. அப்போ அவருக்கு நான் வேலை தரணும்னா என்ன செய்யணும்? என் அக்கௌண்ட் இருக்கிற அமௌண்ட்டு நான் கொஞ்சம் குறைச்சாதான் அது என்ன செய்யணும்? கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம், அது நல்லா வச்சுங்க. கொஞ்சம் தான் சொல்லிட்டு இருக்கிறேன், அத்தனையும் கேட்கல, அத்தனையும் ஆண்டவரும் கேட்கல. கொஞ்சம் சரிங்களா? அதான் ஒரு 10,000 ரூபான்னா 1000 ரூபீஸ் இருக்குது தசமபாகம். அந்த தசமபாகத்தை கொஞ்சம் குறைச்சிங்கன்னா 1000 ரூபா எடுத்து கத்தருக்கு அப்படின்னு விதைக்கும் பொழுது தரும்போது அது என்ன செய்யாது? குறைஞ்சொன்னே ஆட்டோமேட்டிக்காக ஐஸ்வர்யம் உள்ளவளாக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யாகும்படிக்கு அவர் நீங்கள் அவருடைய ஐஸ்வர்யாகும்படி உங்கள் நிமித்தம் இப்போ என்ன ஐஸ்வர்யாக அவர் தர்த்தராகி திரும்பியும் ஐஸ்வர்யம் ஆனது போல இப்போ நான் கம்மி அக்கௌண்ட்டில் கம்மியாகி நான் திரும்பியும் மேலே கொண்டு வந்து எனக்கு மேலே கொண்டு வந்து வச்சிருவார். இதுதான் ஃபார்மெட். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு குறைக்க வேண்டிய வேலை ஏன் வேலை, நிறைக்க வேண்டிய வேலை யார் வேலை? அவர் வேலை. அப்போ என்னுடைய வரைவு தான் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்து மேலே கொண்டு வந்து மாற்றுது, ஐஸ்வர்யா மாற்று. இந்த வசன பிரகாரமாய் ஐயோ குறைஞ்சிரும் எப்படி குறைஞ்சிரும்? அதான் சொல்கிறேன், ஏராளம் தராத்துலேருந்து காணிக்க கொடுத்தான் பாருங்க காயின்னு, அக்செப்ட் கிடையாது. பற்றாக்குறையிலேருந்து குறையும் போது என்ன செய்யுது? அங்கே தான் என்ன செய்யுது? எது பயன்படுத்தப்படுது? விசுவாசம். சொல்லுங்க, விசுவாசம் கிரியை செய்யுது. அந்த விசுவாசம் கிரியை செஞ்சா மட்டுமே எடுங்க, கிரியை செய்யாட்டுன்னு எடுக்காதீங்க. ஹல்லேலூயா. ஆமாம், விசுவாசம் இல்லாமல் கொடுத்தீங்கன்னா நிறையா. சொல்லுங்க. ஆமாம், விசுவாசம் எப்போ உங்களுக்குள்ள கிரியை செய்தோ அப்போ உலக மனப்பான்மை வேற, கர்த்தருடைய மனப்பான்மை வேற. ஒரு பால் இருக்கு, அந்த பால் ஃபுல்லாக ஃபைத்து உள்ளுக்குள்ள காத்து இருக்கு, ஃபுல்லாக வர காத்து இருக்கு. அதை தூக்கி கீழே அடிக்கிறீங்க, மேலேருந்து கீழே வருது. அடிச்சோன்னா மேலே போகுமா போகாதா? எந்த அளவு வேகத்தில் கீழே அடிக்கிறீங்களோ அந்த அளவு மேலே போகும். அதே போல தான் உங்களுடைய அக்கௌண்ட் எந்த அளவு கீழே கம்மி ஆகுதோ தூக்கிட்டு மேலே போகிறோம், கபார்னு மேலே ஏறும், சுட்டீர்னு மேலே ஏறும். பாருங்க, பாலில் காத்திருக்கணும். அல்லேலூயா. கை கொடுத்துக்கு பாலில் காத்திருக்கு. என் பால் எப்படி இருக்குது? என் பாலில் காத்திருக்கா இல்லை பால் சூப்பி போய் கிடக்குதா? பால் ஒன்றுமே இல்லாமல் காற்றுல புசு புசுன்னு சில பாலாக இருக்கும், அடுத்த பட்டுக்குன்னு கேட்கும், தப்புன்னு சத்தம் கேட்கும். என் பால் எப்படி இருக்கு? ஃபுல் காற்று. எப்படிங்க? ஆமாம், எந்த அளவு காற்று இருக்கோ அந்த அளவு மேலே எகிரும். காற்று இல்லாட்டினா அப்படியே திக்கு அப்படியே போயிடும். சரிங்களா? அப்படியே ஃபாலோ போயிட்டு இருக்கு. ஏன்னா ஓடுது, ஆனால் என்ன செய்யல, மேலே எகிரல. அதுவும் காற்று இருக்குது, அரைக்கரண்ட் மாதிரி. எப்படிங்க? போன வாரம் சொன்னால எப்படிங்க? அரைக்கரண்ட். காற்று இருக்குது, காற்று இல்லை இருக்குது ஆனால் இல்லைங்கிற மாதிரி இருக்குது, ஆனால் கொஞ்சம் இருக்குனால நினச்சிங்க
அடுத்து அது பாட்டுக்கு ஓடுது. ஹல்லேலூயா. அப்போ மிக முக்கியமானது, என்னுடைய ஜீவித்தில் என்ன பிரச்சனை, ஏன் விசுவாச பிரச்சனை. விசுவாசம் தான் எல்லாத்துலையும் மிக மிக முக்கியம். சொல்லுவாங்க, கத்தர் கொடுத்தா நான் தராமல் இருப்பேனா? கத்தர் கொடுத்தா, கத்தர் 5 லட்சம் மட்டும் கொடுக்கட்டும், நான் கத்தருக்கு ஒன்னேன்னு சொல்லி நான் கண்டிப்பாக கொடுங்க. கத்தருக்கு இல்லாமல் யாருக்கு தர போகிறேன் பாஸ்டர்? அவர் கொடுத்தா நான் தராம நான் வச்சுக்கிட்டு நான் ஓரதனையாக பண்ண போகிறேன். கொடுத்தா கொடுத்துட போகிறேன், கொடுத்தா கொடுத்துட போகிறேன். சத்தியமாக தர மாட்டாங்க, சத்தியமாக தர மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அப்போ நான் கத்தருக்கு தெரியாமல் இருக்குமா? சாமி, ஏன் குறைவில் கொடுக்காதவன் நிறைவில் தரவே மாட்டான். எப்படிங்க? குறைவில் கொடுக்காத ஆள் 5 லட்சம் வந்துச்சுன்னா 10 லட்சம் வந்து நான் தரவேண்ணே, உனக்கும் வராது, நீ தரவும் வேண்டாம். ஆமேன். நீ தரவும் வேணாம், உனக்கும் அது வராது. காலையில் மாதிரி தா வந்துடும் அப்படியே போயிட்டு கொண்ட. என்ன ரீசன் அப்படின்னா விசுவாசம். எப்படிங்க? ஆமாம், தரவுன்னு கட்டாயம் கிடையாது. இப்போ சொல்கிறேன், விசுவாசம் வந்தால் மட்டுமே கொடுங்க, இல்லாட்டினா என் மேலே தப்பு இல்லை, கம்பெனி நான் பொறுப்பு இல்லை. ஹல்லேலூயா. அப்போது உங்களுக்குள்ளே என்ன வரணும்? உள்ளுக்குள்ளே விசுவாசம் உள்ளுக்குள்ளே வரணும். அப்போது சிலவங்களாம் சொல்லுவாங்க, கத்தருக்கு ஒருத்தர் சொல்கிற ஃபஸ்ட் 5 lakhs வந்துச்சுன்னா நான் கத்தருக்கு கொடுத்துருவேன். பிரதர் இப்போ தான் எது கிட்டத்தட்ட நான் ஒன்றுமே தரல. பிரதர், நீங்கள் முதல்ல வரது நினச்சிங்க, நீங்கள் கொடுங்க, சரிங்களா? நோட்டு போடுங்க. எனக்காக கேட்குறேன், உங்கள் செலவு எடுத்து எனக்கு உங்களுக்கு நீங்கள் வச்சுக்கங்க, உங்களுக்கு நீங்கள் வச்சுங்க. கொண்டாட கூட காட்டாதீங்க, ஆனால் ரகசிய செலவாக இருக்காது, கொண்டாட கூட காட்டாதீங்க. நீங்கள் அப்படியே வச்சுங்க. எப்போ காட்டணும் அப்போ நீங்கள் வச்சுங்க, காட்டி சண்டை போட்டுக்குங்க. ஹல்லேலூயா. இப்போ எதுவுமே காட்டாதீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வரசில் அப்படியே கொண்டு வாங்க, அப்புறம் உங்களுக்கே அதெல்லாம் ஹேபிட் ஆயிரும். பாருங்கள், நீங்கள் பண்ணுறதுல ஒரு பெரிய தவறே இல்லை. எப்படி நீங்கள் பண்ணுற எதுவுமே தவறு கிடையாது. ஹல்லேலூயா. பிசாசு வந்து உங்களை குற்றப்படுத்தியிருப்பான். நீங்கள் எல்லாம் நான் பார்க்குறேன் பர்ஃபெக்டான ஆள், நான் பார்க்குறீங்களா பர்ஃபெக்டான ஆள், இன்னைக்கு நீதிமான் பரிசுத்தவான். ஹல்லேலூயா. ஆமாம், இப்போ காட்ட முடியாத சூழ்நிலை. நானே சில சமயம் அக்கௌண்ட் எழுதும் போது செய்ய மாட்டேன், சில சமயம் காட்டவே மாட்டேன், சரிங்களா? ஒரு 2-3 மாதம் கழித்து மெதுவாக சொல்லுவேன், இப்படி இருக்குது. எப்போ? 3 மாதம் ஆச்சு, சொல்லவே இல்லை, நான் இப்போ தான் சொல்கிறேன். ஆமாம், நான் பர்ஃபெக்ட்லாம் கிடையாது. நான் இதே தான். எனக்கும் ஃபேமிலி இருக்குது, எனக்கு 2 ஒரு மனைவி இருக்குது, எனக்கும் ஃபேமிலி இருக்குது. என்ன செய்கிறேன் நானும் அவங்களுக்கு? என்ன செய்கிறேன் நான் ஆட்டோமேட்டிக்காக? ஆமாம், சில சமயம் சொல்ல முடியாது, சொல்ல முடியாது, மெதுவாக தான் சொல்லுவேன். ஆமாம், ஏன்னா அவங்க சில காயங்கள் என்ன செய்வாங்க, அவங்க காயங்கள் அவங்க பட்டிருக்காங்க, மெதுவாக சொல்லி அப்போ புரிய வைப்பேன். அப்போ எப்படி, எந்த விதத்தில் இதெல்லாம் நம்ம ஜீவிதத்தில் சில உள்ளுக்குள்ளே கொண்டு வரணும். கர்த்தர் கொடுத்தா நான் கொடுப்பேன், அவ்வளோ கொடுத்தா நான் கொடுத்துருவேன், சத்தியமாக கொடுக்க மாட்டாங்க, சரிங்களா? அது இருக்கவே இருக்காது. அப்போது கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன்னா அதிகத்தில் செய்வான் அதிபதி ஆகும். ஆமாம், கொஞ்சத்தில் உண்மை இருந்தால் தான் அது அதிகத்தில் அவங்க செய்ய முடியும், கர்த்தர் செய்ய முடியும். ஏன் ஒரு சொல்கிறாரு பாருங்க, ஏன் பஸ் இப்படின்னு சொல்கிறீங்க, நான் எடுத்தா எனக்கு 10 லட்சம் வந்தால் நான் கர்த்தருக்கு ஒன்றும் தரமாட்டேனா, நீங்கள் இப்படி நம்பாதீங்க, என்னை அப்படி நினைப்பாதீங்க. நான் சொன்னேன், தம்பி, நீங்கள் 10 லட்சம் கொடுத்தாருன்னா கர்த்தருக்கு தெரியும், நீ 13 லட்சத்துக்கு என்ன செய்வார், 15 லட்சத்துக்கு ஒரு வீட்டையோ லேண்டோ பார்த்துட்டு உக்காண்டிருப்ப. ஃபஸ்ட்டு வந்தோடனே அந்த லேண்டையோ வீட்டையோ வாங்காத நீயே போவ, அல்லது கார் வாங்க போவ, வண்டி வாங்க போவ, ஏதோ ஒரு வாங்க நீ பாட்டுக்கு கிளம்பி ஒழிய, அந்த 10 லட்சத்துக்கு வந்தார்னா 15 லட்சத்துக்கு பிளான் போடுவ, சரியா? அது கர்த்தருக்கு தெரியும், ஆனாலும் செய்ய முடியாது. அப்பெல்லாம் டைலாக்லாம் விட வேணாம். முதல்ல இது பழகு. எப்படிங்குது, நீங்கள் பழகுங்கன்னு தான் போட்டிருக்கீங்க. முதல்ல இருந்துச்சுங்க பழகணும். எடுத்தோன்னு டக்குன்னு செய்ய முடியாதுங்க எல்லாராலையும். நானும் ஃபஸ்ட்டு பழகிட்டு தான், நானும் மிகவும் இதில் பழகினேன். 1 மாதம் கொடுப்பேன், 2 மாதம் விதைக்க மாட்டேன். நான் ஏன் இது சொல்கிறேன், இப்போ போயிட்டோம் இல்லை, அப்புறம் 2 வாரம் கொடுப்பேன், 2 வாரம் விதைக்க மாட்டேன். ஒழுங்காக வந்தது காரணம் 2017 சரியாக வர ஆரம்பிச்சு. எப்படிங்க, எப்போ வந்துங்க? 2017 நான் சரியாக 2015-16 போயிட்டா இருந்தேன். 14-15 மெசேஜ் கேட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே ஒழுங்காக என்ன செஞ்சேன், நான் விதைக்க ஆரம்பித்தேன். 2017 தான் அதிகப்படுத்தினேன். எப்படிங்க, நான் அதை அதிகப்படுத்தினேன். ஆமாம், அங்கேருந்து அப்படியே இல்லை, அதுக்கு மேலே டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு அப்படி மேலே அதிகப்படுத்த ஆரம்பித்தேன். அப்போது எப்படி
எல்லாரும் கேட்டோடனே நாளைக்கு இது பழக்கத்தை தான் என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். இன்னைக்கு கேட்டோம் நாளைக்கு அப்படிலாம் கிடையாது. பழக்கத்தை என்ன செய்ய முடியும், பழக்கத்தை தான் மாற்ற முடியும். வாசிங்க பார்ப்போம். லூக்கா 20 45 வாசிங்க. லூக்கா 20 எல்லாத்துக்கும் பரிச்சயமான வசனம். லூக்கா 20 பின்பு எல்லாரும் கேட்கையில் அவர் தம் சிஷ்யரை நோக்கி, நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு திரிவும், சந்தை வெளியில் வந்தனங்களை அடையவும், ஜெபாலயங்கள் முதன்மையான ஆசனங்கள் உட்காரவும், விருந்துகளின் முதன்மையான இடங்களில் இருக்கவும் விரும்பி, விதவைகளின் வீடுகளை பட்சித்து, அங்கே கோடு போட்டுக்குங்க, விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேதபாரை குறித்து எச்சரிக்கையார்கள், அவர்கள் அதிக ஆக்கினை அடைவார் என்றார். அவர் கீழே 2 லூக்கா 21 அவர் கண்ணேறிட்டு பார்த்தபோது ஐசுவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கையிலே போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதை கண்டு, இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரும் பாக்கிலும் அதிகமாக போட்டாள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் எல்லாரும் தங்கள் பரிமளத்திலிருந்து தேவனுக்கு என்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டானதெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். போதும். இப்போ இதுக்கு முன்னாடி என்ன செய்ய, அவர் பிரசங்கம் பண்ணிருக்கார். ஆண்டவர் பிரசங்கம் என்னும்போது டக்குன்னு சொல்கிறாரு, சீசர் பார்த்து திரும்பி, விதவைகளை வீடுகளை பச்சித்து நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேதபாரை குறித்து அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு இருக்கிற இந்த அம்மா வராங்க. இந்த அம்மா வந்து யார் வராங்க, இந்த ஏழை விதவை. யார்? இந்த ஏழை விதவை வீட்டை தான் இவனுக்கு நினைச்சானுங்க தீ வச்சு கொளுத்தி, இல்லை சாரி, இந்த ஏழை விதவை வீட்டை தான் இவங்க செஞ்சாங்க, வாங்கிட்டாங்க. அந்த அம்மா அடித்து விரட்டி அந்த வீட்டையும் லேண்டையும் அந்த அம்மாவை அடித்து விரட்டி வேண்டிய வீட்டையும் வாங்கிட்டு. ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் இப்பவும் இருக்குது, ஆசா என்ன செஞ்சாங்க, ஆலய வரி சொல்லுங்க, ஆலய வரி தரணும். திருநெல்வேலி பக்கம்லாம் கோயில் காசுமாங்களா, கோயில் காசுன்னு செய்யலாம். அப்போ ஆலய வரி தரணும். இந்த அம்மா அவளை தர முடியல. அப்போ யாரெல்லாம் ஆலய வரி தர முடியலையோ அவங்க வீட்டையோ அவங்க லேண்டையோ இந்த பரிசெயர் சதிசெயர்கள் வேதபாரர்களில் அட்டூழியம் பண்ணி, ஊழியம் பண்ண சொன்னால் அட்டூழியம் பண்ணி அவங்ககிட்ட இருந்து வாங்கி சண்டை போட்டு அவங்ககிட்ட இருந்து வாங்கி, நீ தரல வரி தரல 2 வருஷம் ஆச்சு 3 அப்படியே விட்டுட்டே இருப்பாங்க. ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வீட்டையும் லேண்டையும் வாங்கிட்டு இந்த அம்மாவை தெருவில் விட்டுருவாங்க. அந்த அம்மா வெளியே பிச்சை எடுத்துருக்கு. இந்த அம்மா யாருங்க? இந்த அம்மா ஏழை தாய். இந்த விதவை வெளியே பிச்சை எடுத்துட்டு இருக்குது. இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லி ஆண்டவருக்கு எல்லாமே தெரியாதா? அவருக்கு தெரியும். அப்படின்னு சொல்லி இவர் பேசிட்டு இருக்கும் போது இந்த அம்மா என்ட்ரு ஆகுறாங்க. இந்த அம்மா என்ட்ரு ஆனோடனே அப்படியே பார்க்குறாரு. இந்த அம்மாவை அவர் என்ட்ராய் காணிக்க போட்டுருச்சு. அவர் சொல்றாரு, அவர் கண்ணெறிட்டு பார்த்தபோது. எப்படிங்க கண்ணெட்டின? எப்படி தெரியுமா கண்ணெட்டின? எப்படி பார்க்கறது? இப்படிங்க காலை தூக்கி இந்த உள்ளங்கால இப்படி நின்று இப்படி வச்சு நின்று இப்படி கண்ணெறிட்டு பார்க்க போது, இவர் பேசிருக்கும்போது அந்த அம்மா வருது. அந்த அம்மா காணிக்கப்பட்டு போகுது. இப்படி அவர் பார்க்குறாரு. பார்க்க போது அந்த அம்மா செஞ்சு காணிக்கப்பட்டு போகுது. சொல்கிறாரு, இந்த அம்மாவுடைய லேண்டு தான் இவங்க வச்சுனாங்க வாங்கி எல்லாம் போயிட்டாங்க. அந்த அம்மா வெளியே பிச்சை எடுத்துட்டு இப்போ அதுக்கு பிச்சை எடுத்து வருமானத்தில் 20 காசு கிடச்சிது. அதில் தாசமாகும் 2 காசு, தாசமாகும் 2 காசு காணிக்கை கொண்டு வந்து அதை எடுத்து போடுது. பார்த்தாரு, மற்ற எல்லாரும் ஐஸ்வர்யத்து போட்டாங்க. இந்த அம்மா என்ன செஞ்சிங்க, தன்னுடைய வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டானது எல்லாம் போட்டு விட்டாள். அந்த காணிக்கை தான் இருந்துச்சு, அதையும் அவ போட்டாள். தேவனுக்கு தரணுங்கிற எண்ணம் அவளுக்கு பாருங்க. இப்படி பண்ணிட்டாங்களே, கோயில் இப்படி பண்ணிட்டாங்க, சர்ச் இப்படி பண்ணிட்டாங்க, என்ன சர்ச் இது, நான் சபைக்கே வர மாட்டேன் அப்படின்னு நம்ம என்ன செய்யலை, ஸ்ட்ரைக் பண்ணவே இல்லை. அது எப்பவும் போல வந்து என்ன பண்ணாலும் வந்துட்டு போடுது. இவர் பார்த்தாரு. அந்த அம்மா பார்த்தோன்னே அந்த அம்மா பற்றி தான் பேசுகிறாரு. அந்த ஆளுதில் உட்காந்துட்டு பேச அந்த அம்மா வந்து காணிக்க போட்டோன்னே இவரால் ஷாக் ஆயிடுச்சு. இவரால் ஒன்றுமே செய்ய முடியல. அப்படியே ஸ்டன் ஆயிட்டாரு. ஏன்னா அந்த அம்மாவோடைய விசுவாசத்தை பாருங்க, எவ்வளோ ஒரு நம்பிக்கையை பாருங்க. அப்படின்னு கத்தருக்கு அந்த அம்மா அப்படி செய்ய சொல்லி அப்படியே எந்திரிச்சு ஆலயத்தில் இங்கேயும் அங்கேயும் வச்சுறாரு. அவர் உள்ளவரார் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தவர்
பாருங்க. பின்பு எல்லாரும் கேட்கிற தமிழ் சீசரை நோக்கி அவர் பிரசங்கம் பண்ணியிருந்தாரு. டக்குன்னு எஞ்சி அங்கேயும் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. நடக்க ஆரம்பிச்சுன்னா உடனே என்னடா வம்பா இருக்கு, இவர் எஞ்சி நடக்க பிரசங்கம் வந்து விட்டாரு. அந்த அம்மா பார்த்தோன்னே அந்த அம்மா செயல் அது 2 காசு போட்டோன்னே ஸ்டாப் ஆயிடுச்சு. மெசேஜ் வார்த்தையை கொடுக்குற மெசேஜ் டக்குன்னு இவரு ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த அம்மா பார்த்துட்டாரு, காணிக்க பார்த்துட்டாரு. பார்த்தோன்னே இவரால் ஸ்டாப் ஆயிடுச்சு. என்ன செய்யணும் தெரியல. இப்போ காணிக்க போட்டது சீசர்லாம் என்ன செய்றாங்க, ஏன்னா இவர் பேசாமட்டான்னு சொல்லி எல்லாமே யார் இவர் ஏன் ஸ்டாப் ஆயிட்டாருன்னு சொல்லி இப்படி பார்க்குறாங்க. அவங்களாம் யாரும் அதிகம் போட்டது பார்த்துருக்காங்க. யாரு காணிக்க அதிகம் போட்டதுன்னு பேதுரு எல்லாம் அந்திரி எல்லாம் பார்த்துருக்காங்க. இங்கே காணுமேன்னு ரொம்ப போட்டுற எவனும் தெரியலையேன்னு பார்த்தா இவர் யாரை பார்த்தாரு, ஏழை விதவை அப்படியே பார்த்தாரு. பாருங்க, காணிக்க போட்டது அப்படியே ஏறிட்டு பார்த்தாரு. இவர் மைண்டு வேற. ஏன்னா தனக்கு உண்டானதெல்லாம் அவ போட்டாலே எவ்வளோ பெரிய விசுவாசம் அவளுக்குள்ள. எப்படிங்க இவ்வளோ பெரிய விசுவாசம். அந்த விசுவாசம் இவரை உளிக்கிருச்சு. அதுக்கப்புறம் பிரசங்கம் பண்ண தோணலை, அப்படியே ஸ்டன் ஆயிட்டாரு. நான் சொல்கிறேன், நீங்க காணிக்க போடுவதை யார் பார்க்குறாங்க இல்லையோ பரலோக தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. நீங்க தசமாவை தரத காணிக்க தரத யார் பார்க்குறாங்களோ இல்லையோ அவர் கண்ணீரிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆமென். யார் பார்த்தா, இங்க கர்த்தர் பார்த்தார். பார்த்துட்டு என்ன பண்ணாரு, சும்மா இல்லைங்க. இவர் பிரசங்கம் பண்றது அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சு. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். வார்த்தை கொடுக்க வந்த இயேசு வார்த்தை போதிக்கிறதே ஸ்டாப் ஆயிருச்சு. இப்போ வார்த்தை முக்கியமா இவர் போட்டது முக்கியமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டா அவர் சொல்றாரு, எனக்கு பிரசங்கம் பண்றது கூட முக்கியம் இல்லை, அவ போட்ட விசுவாச கரத்தை பார்த்துட்டு ஸ்டாப் ஆயிட்டேன். ஹல்லேலூயா. பிரசங்கம் பண்ற கூட ஸ்டாப் ஆயிட்டாருங்க. இன்னும் வரைக்கும் அந்த பிரசங்கத்தை பண்ணவே இல்லைங்க. இன்னார் வரைக்கும் அது என்ன பாசம்னா யாருக்கும் தெரியாது. அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சு. அவர் ஸ்டாப் பண்ணி அவர் திகச்சு பண்ணது காரணம் என்ன, இந்த ஏழை விதையுடைய விசுவாச செயல். காணிக்க போட்டது அப்படியே பார்த்து ஸ்டாப் பண்ணிட்டாரு. வார்த்தை சொல்லுவதை விட பிரசங்கத்தை பண்ணுவதை விட உங்கள் காணிக்கை தேவனை வியப்புக்குள்ள ஆக்கிவிடும். ஹல்லேலூயா. எது முக்கியம் கேட்டா, இதை வார்த்தை தருவது முக்கியமா, நீங்க இதை பார்க்கறது முக்கியமா, என் மகள் போறது பார்க்கதான் ஏன் முக்கியம் அப்படின்ட்டார். என்னுடைய மகள் போடுவதை நான் பார்க்க தான் முக்கியம். அது மட்டும் இல்ல, சொல்லிட்டு அங்கேயும் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. பாருங்க, அது இங்க போடல, அங்கேயும் நடக்க ஆரம்பிச்சோன்னே டக்குன்னு போயிட்டாங்க. பேதுரு இன்னும் தெரியல, மைண்ட் அப்செட் ஆயிட்டாரு. இவரு போய் பேசு அப்படின்னு உடனே போய் என்ன செய்றாங்க, அவர் கூப்பிட்டு, பின்பு சிறந்த கற்களாலும் காணிக்கலாலும் தேவாலயம் அழங்கப்பட்டு கொடுத்து சிலர் சொன்ன போது, இப்ப சொல்றாரு, பாத்தீங்களா காணிக்கை அதான் நல்ல கோடு போட்டுங்க. எப்படிங்க, சிறந்த கற்களாலும் காணிக்கலாலும் எப்படிங்க, ஏண்டா ஒரு ஏழை விதவுடைய வருத்தம் அந்த லேண்டை அபகரிச்சுட்டு அந்த வீட்டை பச்சித்து வாங்கிட்டு விதைவுடைய காயெல்லாம் வாங்கி அதை காணிக்கையா மாற்றி காசா மாற்றி இந்த ஆலயத்திலேருந்து கட்டியிருக்கியே, எத்தனை ஏழை விதைவுடைய காசு வாங்கி இப்படி பண்ணிருக்கு நீங்க அப்படின்னு இவருக்கு அவங்க சொல்ல இவங்க பண்ண அநியாயத்தை தான் அவருக்கு காட்சியாக வந்துச்சு. அப்படியே சுற்றி முற்றி பார்த்து சொல்கிறாரு பாருங்க. அடுத்த ஒரு காரியம், நீ இப்படி பண்ணங்காட்டி தேவாலயம் அவர் மிக மிக முக்கியங்க. அவர் வாசம் பண்ணுற ஆலயங்க. தேவாலயங்கிறது மிக முக்கியம் யூதர்களுக்கு. ஆமாம், அவருக்கு முக்கியம். அவர் வாசம் பண்ணுற இடமே அவருக்கு மிக முக்கியம். சொல்கிறார் இவர், அவர் நீங்கள் பார்க்கிற இவைகள் எல்லாம் ஒரு கல் மற்றொரு கல் இப்படி எல்லாம் இடிக்கப்பட்டு போன ஆக்குவோம். நீ சொல்றியா இப்படி அட்டுளி மணி அநியாயம் பண்ணி விதைகளுடைய எல்லாம் வாங்கி பச்சு இப்படி ஆலயம் கட்டி பெருசாக பித்திட்டு இருக்கிறியா? இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ, ஒரு கல் ஒரு இல்லாதபடி எல்லாத்தையும் இடிக்கப்பட்டோம். இந்நாள் வரைக்கும் அந்த ஆலயம் கட்டப்படலை, இடிக்கப்பட்டதே தான். ஹல்லேலூயா. ஒரு ஏழை விதவினுடைய விசுவாசம் போட்ட உடனே டாப்பிக்கே மாறிடுச்சு. இது நெகட்டிவ் தான். ஆனால் அதில் என்னது, ஒரு ஏழை விதவை போட்ட காணிக்கையினால அந்த விசுவாசத்தினால கர்த்தர் எந்த எல்லைக்கும் போக முடியும். ஹல்லேலூயா.
ஆலயத்தே இடிக்க சொல்லிட்டாரு பாருங்க, கல்விதாக இடிக்க சொல்லிட்டாரு. நீங்க தர காணிக்கை தசமபாகம் எதுனாலும் சரி, அதை கர்த்தர் பார்த்து விசுவாச செயலை பார்த்து அவர் எந்த எல்லைக்கும் போய் எப்படி உங்களை மேல தூக்க முடியும். ஹல்லேலூயா. இப்படிதான் செய்வார், அப்படி செய்வார், அது என்னமே அவங்க அங்க இல்ல. அவர் எந்த எல்லைக்கும் போக அவர் ஆயத்தமா இருக்கிறார். மனப்பூர்வம் சொல்லுங்க, இவ மனப்பூர்வமாய் கொடுத்ததுனால பாருங்க, இன்னும் அவளை பத்தி நாம பேசிட்டு இருக்கிறோம். இன்னும் அவளை பத்தி பரலோகத்திலேயே என்ன செய்றாரு, அவளை பத்தி இங்க பேசுறாங்க. பரலோகத்துல மனப்பூர்வமாய் கொடுத்தோன்னே சொல்லுவார், பாரியா என் பிள்ளைகளை எப்படி தராங்க பாரு, 24 பார்த்தியோ 24 பேர் உக்காண்டு ரவுண்டு உக்காண்டுக்கிறீங்க, இங்கே வந்து பாரு சபையில் பாரு, வெற்றிவேல் சபையில் பாரு, இங்கே பாரு எப்படி பிள்ளைகள் எப்படி எனக்காக தராங்கன்னு. பரலோகத்தில் கர்த்தர் பேசுவார், தூதர்கிட்ட பேசுவார், நம்மளுக்கு குறித்து அவர் பேசி பிரமிச்சு செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை விட நம்முடைய விசுவாச செயல் பரலோகத்தை அதிர வைக்கும். எப்படிங்க பரலோகத்தை அதிர வைக்கும்? கர்த்தர் நாமமே விடுதாக. அடுத்து மட்டும் இல்லை, சிலவங்க சொல்றாங்க, கர்த்தருக்கு தேவை எது அப்படின்னா, கர்த்தருக்கு தேவை பணம் இல்லை, கர்த்தருக்கு தேவை பணம் இல்லை, கர்த்தருக்கு தேவை மனோபூர்வம். சொல்லுங்க, ஆமா, மனப்பூர்வமான காரியம். நீங்க மனப்பூர்வமாய் கொடுக்கிற இருதயம் உங்களுக்கு இருக்கும்போது, மனப்பூர்வமாய் நீங்க செய்யும்போது, அவர் எந்த எல்லைக்கும் போய் அந்த காரியத்தை அவர் செய்வார். ஏன்னா பைபிள்ல 17 விதமான காரியம். எப்படி பைபிள்ல? ஆமா, 17 அப்படிங்கிற விதமான காணிக்கை. எப்படினாலும் சரி, 17ங்கிற எல்லா பக்கம் வருது. யோசேப்பு எகிப்து போன வயசே 17. நோவா மழை வந்த மாதம் 17வது மாதம், 17வது நாள். சரிங்களா? மழை நின்னது நாள் 17. தாவீதுக்கு தலையில எண்ணெய் குப்பி சாலமோன் ஊத்தின அபிஷேகம் அந்த வருஷம் அவனுக்கு 17ஆம் வருஷம். இப்போ 17ங்கிறது வேகத்தில் கொஞ்சம் முக்கியமான சொல்றது. நீங்கள் டக்குன்னு பரவாயில்லையே, பைபிளே நியூமராஜ் இருக்க மாட்டிருக்கு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. சும்மா நம்ம இதுக்காக நான் உனக்கு சொல்கிறேன். இப்போது இந்த 17 அப்படின்னாலே பைபிள் பொறுத்த வரைக்கும் டேர்னிங் பாயிண்ட். சொல்லுங்கள், டேர்னிங் பாயிண்ட் சொல்லுங்கள். ஆமாம், யோசேப்புக்கு டேர்னிங் பாயிண்ட் 17 வயசுல எகிப்தில் போனான். தாவீதுக்கு டேர்னிங் பாயிண்ட் 17 வயசுல தலையில் அபிஷேகம் அவனுக்கு ஊட்டப்படுறது. 17 நாளே டேர்னிங் பாயிண்ட். அப்போ உங்கள் வாழ்க்கை டேர்னிங் பாயிண்ட் ஆனோன்னா பைபிளில் 17 விதமான காணிக்கை இருக்குது, 17 விதமான காணிக்கை இருக்குது. படிப்போமா? யாத்ராகும் 25ஆம் அதிகாரம். ஒரு 10 நிமிஷம் முடிச்சிடுவேன், சீக்கிரம் வந்தாச்சு, அவ்வளோதான். யாத்ராகும் 25ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4, 5, 6, 7 வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரை எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. இப்போ காணிக்கை கொண்டு போய் சொல்லி சொன்னது யாரு? சொல்லுங்க, கர்த்தர். கேட்டது யாரு? கர்த்தர். சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்ப எவனும் அவனிடத்தில் எனக்கு காணிக்கை வாங்குவீர்களாக. யார்கிட்ட காணிக்கை வாங்கணும்னு சொல்லி இங்கே போட்டிருக்கு. சரிங்களா? இதனால நான் சில வீட்டில் போயிட்டு செய்கிறேன். நான் வீட்டுக்கு விசிட்டிங் போனேன். இந்த வருஷத்தில் போயிட்டு காணிக்கலாம் தந்துடாதீங்க ஐயா, தசமாக ஊத்துறாதீங்க, வாங்க போங்க அப்படின்ட்டேன். நீங்கள் வாங்க போங்க. அவன் வந்துட்டுருக்காங்க, வந்து போயிட்டுருக்காங்க. ஹல்லேலூயா. அவன் நீங்கள் வந்துட்டு போங்க, நீங்கள் எதுவுமே இங்கே வச்சிடாதீங்க அப்படின்ட்டேன். காணிக்கை வேணாம் சொல்ற ஃபஸ்ட்டில் நான். ஆமென். காணிக்கை தராதிங்க, தசமாக தராதிங்க சொல்லிட்டு போனது நான். நாளை வந்து தாங்க கொடுங்க அப்படி இல்லை. ஏன்னா எது மிக முக்கியம் தான், ஆக மிக முக்கியம். அதான் முக்கியத்துவப்படுத்தின வழியே நீங்கள். ஏன்னா நான் விதைக்கிறேன், நான் அறுக்கிறேன். அப்போது இது மிக மிக முக்கியம். யார்கிட்ட காணிக்கை வாங்கினீங்க போட்டிருக்கு. நீங்கள் அவரிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கை அவனை ஃபஸ்ட்டு சொல்கிறேன். பொன், வெள்ளி, வெண்கலம், இளநீளம், இரத்தாம்பரம், சிவப்பு நூல், மெல்லிய பஞ்சு, வெள்ளாட்டு மயிரும், சிறுத்த ஆட்டுக்கடா தோலும், தகசு தோலும், சித்தி மரமும், விளக்கு எண்ணெய் கிடையாது, விளக்குக்கு எண்ணெய். எப்படிங்க? விளக்குக்கு எண்ணெய் தப்பாக அடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. விளக்குக்கு எண்ணெய். அங்கே வந்து ஆசிரியர் கூடாரத்தில் ஒளி வேண்டாம் தான் என்ன செய்வாங்க,
பயன்படுத்துவாங்க. அதனால் வந்து விளக்கெண்ணெய் பயன்படுத்த மாட்டாங்க. விளக்குக்கு எண்ணெய் சொல்லுங்கள். விளக்குக்கு எண்ணெய், அபிஷேக தைலம், பரிமள வர்த்தங்களும், தூபகத்துக்கு சுகந்த வர்க்கங்களும், ஏபோத்திலும் மார்க்கத்திலும் கற்களும் ரத்தனங்களுமே. மொத்த விழுங்க. ஆனால் 17 தான் நான் சொன்னேன். 17 தானே நான் சொன்னேன். டேர்னிங் பாயிண்ட்ஸ் தான் சொன்னேன். வேறுங்க 17. ஆனால் இங்கே போட்டுறது எவ்வளோ? 16 தான் போட்டிருக்கு. ஆனால் அங்கே ஒன்று மிஸ்ஸிங் இருக்குது. அங்கே ஒன்று மிஸ்ஸிங் இருக்குது. வாசிங்க ஃபஸ்ட்லேருந்து. ஐயோ, இஸ்ரவேல் புத்தர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவளுக்கு சொல்லு, மனப்பூர்வமா. இதுதான் ஃபஸ்ட்டு காணிக்கை. முதல்ல எதுங்க? மனப்பூர்வம் உற்சாகம். இதுதான் முதல்ல. இது சேர்த்தா தான் 17. இது சேர்த்தா தான் 17. 16 இருக்குது. முதல்ல மனப்பூர்வம் உற்சாகம். மனப்பூர்வமா இது முதல்ல இது வந்தாதான் நீங்கள் தர 16 அக்செப்ட் ஆகும். இல்லாட்டா வாங்க முடியாது. வாங்க வாங்காயாக போயிட்டு நீங்கள் யார் இப்படி தராங்களோ அவங்ககிட்ட மட்டும் 16 வச்சிருக்கேன் 16 வச்சிருக்கேன் என்கிட்ட அப்படின்னா மனப்பூர்வமாக இருக்கா, உற்சாகமாக இருக்கா? இல்லை, நாளைக்கு வீட்டு பாட்டை கட்டணும். போயிடு. 16 வச்சிருக்கேன், இன்னும் வச்சிருக்கேன், என்ன மனப்பூர்வம் இல்லை, பால் அக்கௌண்ட் வச்சு கிளம்பு. 16 வச்சிருக்கேன் ஆண்டவரே, காத்ததுற இல்லை, இன்னும் இல்லை, நான் செலவுக்கு கொஞ்சம் இருக்கு, கிளம்பு. 16 வச்சிருந்தாலுமே முதல்ல என்ன கேட்பார் ஆண்டவர்? மனப்பூர்வம் உற்சாகம் இருக்குதா? அப்பனா 16 வச்சுட்டு போ. மொத்தம் 17 ஆச்சு. மனப்பூர்வம் உற்சாகம் இல்லாட்டினா தயவுசெய்து கொண்டு போயிரு. அதான் நான் வீடியோ ஸ்டீல் போய் சொன்னேன். தயவுசெய்து கொண்டு நீங்கள் வாங்க, கண்டிப்பாக நான் வரவேற்கிறேன். ஆனால் தயவுசெய்து ஒரு காணிக்கை தசமாக மட்டும் பேசிடாதீங்க. எனக்கு வேண்டவே வேண்டாம். உங்களை அன்பு செலுத்துகிறேன், உங்கள் வீட்டுக்காக ஜெபிக்கிறேன், உனக்காக ஜெபிக்கிறேன், சரி டெய்லி ஜெபம் பண்ணணும், அது எல்லாம் என்கிட்ட இருக்குது. தயவுசெய்து சரியாத நீ மட்டும் சரி. ஏன்னா உங்ககிட்ட சனி என்கிட்ட வந்துடும். நாலஞ்சு நீயே பண்ணிடாதப்பா. அதெல்லாம் நான் போய் சொல்லிட்டே வந்துருக்குதுன்னு 2-3 குடும்பம்லாம் போயிட்டு வந்திருக்கேன். ஏன்? அவங்ககிட்ட தான் அவங்ககிட்ட தான் இல்லாட்டினா வாங்காத, என்ன செய்யாத, வாங்காத. அப்போ ஏன் ஆண்டு சொன்னார்? எதுக்காக இது சொன்னார்னா 1 நாளாகும் 29ஆம் அதிகாரம் தாவீது பாருங்க தேவனுக்கு கொடுத்தாரு பாருங்க. 1 நாளாகும் 29ஆவது அதிகாரம் 12, 13, 14 வசனங்கள். 1 நாளாகும் பக்கம் 542. ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவத்தையும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேம்படுத்தும் பலத்தும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். இப்போது எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமில் நாமத்தை துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு என்ன சொல்ற தாவீது சொல்றாரு? இப்படி மனப்பூர்வமாய் தரக்க திராணி வேணும் ஆண்டவரே உண்டாவதற்கு. நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம். எனக்கு பணத்தை கேட்கல, எனக்கு பணம் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு அது கொடுங்க. இவர் கேட்டது பணத்தை கத்தர் கேட்க வேணாம் சொல்றாரு. பணத்தை விட எது முக்கியம் உனக்கு? திராணி. எப்படிங்க? மனப்பூர்வமாய் தருவதற்கு திராணி வேணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாமெல்லாம் பணம் தான் திராணி வேணுங்கிற, திரளா பணம் வேணும் ஆண்டவரே, எனக்கு திராணி கொடுங்க அப்படின்னா. திராணினா தமிழில் திராணி போட்டு இங்கிலீஷில் எபிலிட்டி. எப்படிங்க? அந்த கெப்பாசிட்டி, அந்த கேப்பபிலிட்டி, அந்த கேப்பபிலிட்டி அது எனக்கு வேணும், அந்த திராணி வேணும், அது தரக்கு வேணும். அப்போ நாம் நினைக்கிறோம் அவர் நோ நோ நோ, நான் உமக்கு மனப்பூர்வமாய் தரும் திராணி கொடுங்க ஆண்டவரை. கொடுத்ததுக்கு, மனப்பூர்வமாய் கொடுத்ததுக்கு நான் மாத்திரம் என் ஜனங்களும் மனப்பூர்வமாக தராங்க. நானும் நம்முடைய சோபர் ஒரு காலத்தில் இப்படி தான் ஆகும் பாருங்க, நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. தாவீது போல நாம செய்ய போகிறோம். இப்படிப்பட்ட ஜெபத்தை நிச்சயமாக செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நான் ஏமாத்திரம், என் ஜனங்கள் ஏமாத்திரம் ஆண்டவரே. மனப்பூர்வம் சொல்லுங்க. மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டியது ஜெபம்னா நீங்கள் அப்படி தான் ஜெபிக்கணும். முதலாவது உங்கள் காணிக்கை தரணும் ஜெபிக்காதீங்க. நீங்கள் எப்படி ஜெபிக்கணும்? மனப்பூர்வமாக தரும்படி கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஒன்னால அப்படி கத்தர் அவனுக்கு கொடுத்தங்காட்டி அவன் எத்தனை கொடுத்தான் பார்ப்போமா? 1 நாளாகும்
அந்த இதயம் கொடுத்தோன்னே கத்தர் அவன் என்ன பண்ண தெரியுமா? கத்தருக்கு 1 அதிகாரம் 14 வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 1 வாசிப்போமா? ரெடியா? நான் ரெடி, நீங்க ரெடியா? ஓகேவா? இதோ நான் என் சிறுமையிலே எடுத்தோன்னே இதிலே நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆழத்துக்காக 1,00,000 தாளந்து பொண்ணை. ஸ்டாப் பண்ணுங்க. எத்தனைங்க? போதும். இந்த ஒன்றுக்கே முதல்ல முடிப்போம், அதுக்கு டைம் ஆயிரும். அடுத்த வருஷம் 1,00,000 தாளந்து பொண்ணு. அப்போ ஒரு தாளந்து பொண்ணா 35 கிலோ தங்கம். எப்படிங்க? 35 கிலோ தங்கம். ஒரு தாளந்துனா எப்படிங்க? 35 கிலோ தங்கம். 1,00,000 தாள்னா 35 இன்ட்டு 1,00,000 எத்தனை கிலோ? குறுகுறுன்னு பார்க்குறீங்க என்னை பார்த்து. என்னங்க என்ன குறுகுறுன்னு பார்க்குறீங்க? நாங்களே கணக்கு என்னையா இங்கே ஹிஸ்ட்ரி எல்லாம் ஜாகிரபி இங்கிலீஷ் காசு தான் வருது. 1 இன்ட்டு 1 பேருக்கு 35 லட்சம் எடுங்க. 35 லட்சம் கிலோ தாளந்து. ஒரு தாளந்து 35 கிலோ. ஒரு தாளந்து 35 கிலோ. நமக்கு 1 கிலோ தங்கம் எத்தனை பவுனுங்க? 120 பவுன். எப்படிங்க? 120 பவுன் தான் 1 கிலோ தங்கம். 120 பவுன் தான் 1 கிலோ தங்கம். இப்போ எத்தனை கிலோ? இங்க 35 லட்சம் கிலோ. எப்படிங்க? 35 லட்சம். ஆமா, 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் இல்ல, 35 லட்சம் கிலோ தங்கம். அதான் இங்க 1,00,000 தாளந்து பொண்ணு. அப்போ 35 லட்சம் கிலோ தாளந்து தாவீது கொடுத்தானா? அது சொல்றாரு. எப்படி கொடுத்தாரா? அது எனக்கு ஒரே கஷ்டமா இருக்கு. இது சிறுமையா? எப்படிங்க? ஆண்டவரே இது ரொம்ப கம்மியா தர ஆண்டவரே, ரொம்ப கம்மியா தர ஆண்டவரே. எப்படிங்க? நான் ரொம்ப சிறுமையில தர ஐயா. அப்பா என்ன தாவீது? யாருங்க தாவீது? யாரு தாவீதுங்க? ஆடு மேய்ச்சவங்க. இங்க வேதம் உண்மை நம்புனா நான் இது சத்தியம் நம்புறேன். ஹல்லேலூயா. ஆடு மேய்ச்சவங்க, படிக்காதவங்க, ஒண்ணுமே தெரியாதவங்க, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு ட்ரன்னு சொல்லி ஆடு ஓடிட்டு இருந்தவன கொண்டு வந்து கத்தர் வச்சு சொல்றாரு, 35 லட்சம் கிலோ தங்கம் கத்தரை கொடுத்தாராம். அது சிறுமையா? எப்படிங்க? ஆமா, தங்க கட்டி இங்கிருந்து அடுக்கி வச்சா கூட அவினாசி முடிய வந்து நிற்கும். அவ்வளோ தங்கம். என்ன செஞ்சாருமா சாலமோனு? அப்பா இப்படி சேர்த்து வச்சுங்காட்டி எடுத்து தங்கத்தை உருக்கி, எப்படி தங்கத்தை உருக்கி கீழே அந்த தேவனுடைய ஆலயத்துக்கு தரையில பூசிட்டாரு, செவுத்துல பூசிட்டாரு, எல்லா பக்கம் பூசிட்டாரு. தங்கத்தை பூசுறா அப்படின்ட்டார். உருக்கி தங்கத்தை பூசு தேவனுடைய ஆலயத்துக்கு. எப்படி? அதான் மனப்பூர்வமாய் கொடுத்தாக தாங்காண்டவர. ஹல்லேலூயா. சொல்லுங்க, மனப்பூர்வம். அதான் திராணி மனப்பூர்வம் வந்துச்சுன்னா நீங்க வேற லெவல் போயிருவீங்க. பார்த்துக்கங்க, உங்க லெவலே வேற மாதிரி ஆயிரும். ஒண்ணுமே இல்லை. சரிங்களா? உங்களுக்கு பணம் காசுலாம் ஒண்ணுமே இல்லை. இப்போ நான் இதான் படிக்கும்போது என்ன ஆண்டவர்னால ஒண்ணுமே இல்லை. யோவான் 6 அதிகாரம் 1 இவைகளை பின்பு இயேசு திபேரியா கடல் எண்ணப்பட்ட கலிலேயா கடல் அக்கறைக்கு போனார். அவர் வியாதியிடத்தில் செய்த அற்புதங்களையும் திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். இயேசு மலை மேல் ஏறி அங்கே தம்முடைய சீசருடனே உட்கார்ந்தார். அப்பொழுது யூதருடைய பண்டிகை ஆகிய பஸ்கா செய்யமாயிருந்தது. இயேசு தம்முடைய கண்களை எடுத்து திரளான ஜனங்கள் தம்முடைய வருவதை கண்டு பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்புவை சோதிக்கும்படி. இப்படிங்க பிலிப்புவை? ஆமாம், இதில் என்ன சோதனை? பிலிப்பு என்ன இதில் என்ன சோதனைக்க வேண்டி இருக்குது? இங்கே தான் ஒரு பாஸ்டர் தேவைப்படுறார். நமக்கு ஒன்றும் தெரியாமல் நாம் செய்கிறோம். பிலிப்பை சோதிக்கும்படினா நாம் பேசாமல் படிச்சுட்டு டக்குன்னு போயிடுவோம். ஆனால் இங்கே நின்று யோசிக்கணும், பிலிப்புவை என்ன சோதிக்கிறாரு, எப்படிப்பட்ட சோதனைகள் உண்டாகுது அப்படின்னு. பிலிப்பு அவருக்கு
பிரயோஜனமாக இவர்கள் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரமாக்கி அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இங்கே ஒரு காரியம் பார்க்கிறோம். இயேசு வனாந்திரமான இடத்துல போய் என்ன செய்கிறார்? பிரசங்கம் பண்ணுகிறார். ஆனால் வனாந்திரமான பக்கத்தில் இருக்கிற ஊர் பேர் பெஸ்தாயிதா. சொல்லுங்க, பெஸ்தாயிதா. ஆமாம், இந்த பெஸ்தாயிதா பட்டணத்து பக்கத்தில் தான் இந்த சம்பவம் நடக்கிறது. பிலிப்புவும் அந்திரேயாவும் பெஸ்தாயிதா பட்டணத்தார், ஊருக்காரங்க. அதனால் அந்த இடத்துல மீட்டிங் ஒழுங்கு பண்ணும்படி சொல்லி, கோஆர்டினேட் பண்ண சொல்லும்படி 2 பேர்த்துக்கு ஆண்டவர் பொறுப்பு கொடுத்துருக்கார். ஒருத்தர் பேர் பிலிப்பு, இன்னொருத்தர் பேர் அந்திரே. ஏன்னா அவங்க தானே பக்கத்து ஊருக்காரங்க, அதனால் அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அது நீங்கள் என்ன செய்யுங்க, மீட்டிங்கை நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள், கோஆர்டினேட் பண்ணுங்கன்னு. அப்போது அவங்க பொறுப்பில் மீட்டிங் அங்கே போயிட்டுருக்குது. அப்போ பிரசங்கம் பண்ணி முடித்தோடனே அப்படி பார்க்குறாரு. பார்த்தோன்னே பிலிப்புக்கிட்ட கேட்குறாரு, பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே கொள்ளலாம்? சொல்லு, எங்கே போய்ப்பா வாங்கலாம் அப்படிங்கிறார். எங்கே போய் வாங்கலான்னு கேட்டால் என்ன சொல்லணும்? நாமோ இங்கே போய் வாங்கலாங்க, இங்கே போய் வாங்கலாங்க. இப்போ நாம் எங்கே போய் அப்பம் வாங்கணும்னு கேட்டால் என்ன செய்வோம்? நேராக அங்கே போனால் முக்கில் ஒரு பேக்கரி இருக்குதுங்க, ஐயங்கார் பேக்கரி, அங்கே போய் கூட அப்பம் ப்ரெட்லாம் வாங்கிட்டு வரலாம் பாஸ்டர் அப்படி சொல்லுவோம். ஆனால் எங்கே கொள்ளலான்னு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறத பாருங்கள். எங்கே கொள்ளலான்னு கேட்டோன்னு இவன் சொன்னது, பிலிப்பு ஒரு பிரயோஜனமாக இவர்கள் ஒவ்வொருவனுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாது. பிலிப்பு உடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா எங்கே கொள்ளலானுக்கு ஆன்சர் கிடையாது. 200 பணத்துக்கு பத்தாது. எவ்வளோ அமௌண்ட்டு, எந்த அமௌண்ட்டுக்கு சொல்லுப்பான்னு சொல்லி அமௌண்ட் பற்றி ஆண்டவர் பேசுகிறார். ஏன்னா இவர் அமௌண்ட் பற்றி பேசுகிறார். அதான் பிலிப்பை சோதிக்கும்படி. பிலிப்பை நம்ம கீழே பணம் வந்தோன்னு பாருங்க, இந்த சோதனை கொஞ்சம் லைட்டாக நமக்கு வரும் பாருங்க. அப்போ இதை சோதனை நாம் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். சோதனை நம்ம கொஞ்சம் ஜெயிக்கணும். கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா என்ன சோதனை அப்படின்னா, பிலிப்பு என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா குதிரை பிரியன். சொல்லுங்கள். ஆமாம், இது கிரேக்க ஒரு பிலிப்பு அந்திரேயா மட்டும்தான் கிரேக்க பெயர். இந்த கிரேக்க பெயரில் வதான இந்த பெயருக்கு குதிரை பிரியன் என்ற அர்த்தம். குதிரை பிரியன். அப்போ இவனுக்கு குதிரை ஒன்று வாங்கணும்னு ரொம்ப ஆசை. யாருக்கு? பிலிப்புக்கு குதிரை ஒன்று வாங்கி அப்படியே என்ன செய்யணும்? அப்படியே வந்து நிற்கணும்ப்பா. இந்த பேதுரு ரொம்ப எடக்கு பண்ணி நம்ம ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். பேதுரு அவன் முன்னாடி குதிரை ஒன்று வாங்கி நின்று டக்கு டக்கு டக்குன்னு வந்து நின்று என்ன செய்யணும்? ஆட்டோமேட்டிக்காக அவனை அப்படியே ஜம்முன்னு இருக்கிறான் பார், அப்படி அவனை முன்னாடி காட்டணும். ஆண்டவர் பிரசங்கம் பண்ணி முடிச்சு தூங்க போயிடுவார். கொஞ்சம் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுப்பார். அப்போது அந்திரேயாகிற இவனை அப்படியே வச்சுக்கிட்டு பார்த்துக்குப்பா அப்படின்னு சொல்லி நாம போய் வாங்கிட்டு வந்துடலாம். அந்த காலத்தில் ஒரு குதிரைன்னு விலை 200 பணம். அப்போது அந்த குதிரை வாங்கறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி மடியில் கட்டி வச்சுருக்கிறார். பணத்தை எப்படி கொஞ்சம் சேர்த்து மடியில் கட்டி வச்சுருக்கிறார். கத்தருக்கு எல்லாமே தெரியும் அல்லவா? அதனால் மடியில் கட்டி வச்சங்காட்டி இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, எங்கப்பா பிலிப்பு, எங்கே போய் அப்பம் வாங்கலாம் அப்படின்னு கேட்டோன்னே, ஐயோ இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, நான் ஒரு என்ன செஞ்சுருக்கோம், இங்கே அமௌண்ட்டை கட்டி வச்சுருக்கோம், அப்போது இந்த பணத்துக்கு இது கேட்டுருவாரோ அப்படின்னு சொல்லி முன்னாடி முந்திக்கிறார். ஆண்டவரே இது பாருங்கள், இவ்வளோ மக்கள் இருக்காங்க, 200 பணத்துக்கு வாங்கினா கூட பத்தாது, எங்களுக்கு இது கேட்டுறாயிரும், நான் இது வேறு செலவு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லாமல் சொல்லி போட்டான். சொல்லாமல் தரக்கு மனப்பூர்வமான மனசு இல்லை. ஆண்டவர் நினச்சா என்ன செய்யலாம்? குதிரைலாம் ஒன்றும் வேண்டாம் தம்பி, நம்ம நடந்தால் போகிறோம், அந்த பணத்தை எடுத்து என்ன செஞ்சிரு, நீ கொஞ்சம் வாங்கிட்டு வா, அது எப்படி பிரிச்சோன்னு எனக்கு தெரியும், கொண்டு வா அப்படின்னு சொல்ல முடியும். அவரால் சொன்னால் செஞ்சேன்னா ரபி அவர் ரபி. ஆமாம், அதனால் அவர் சொன்னால்
தட்ட முடியாது. செஞ்சு அப்படி சொல்ல முடியும் அவரால். சொன்னால் செஞ்சு ஆகணும், ஒரு வழி இல்லை. அப்போ இவன் டக்குன்னு முந்திக்கிட்டான் பாருங்க. 200 பணம் வச்சுருக்கேன் ஆண்டவரே அப்படி சொல்லி நான் குதிரை வாங்க போகிறேன் அப்படி ஓப்பனாக பேசலை. என்ன செஞ்சுட்டான், இவன் என்ன வாங்க போகிறான் அவருக்கு எல்லாமே தெரியும். அதனால் 200 பணத்துக்கு பத்தாது, போதாது, பார்த்துக்குங்க அப்படின்ட்டான். உடனே ஆண்டவர் நினச்சிட்டாரு, விட்டுட்டு அடுத்த ஆளுகிட்ட போகிறார். அவன் பேருங்க அந்திரேயா. அந்திரேயா பேர் எனக்கு என்ன அர்த்தம்னா கபடற்றவன். சொல்லுங்கள், இன்னசென்ட். ஆமாம், ரொம்ப இன்னசென்ட். ஆமாம், அந்திரேயானா கபடற்ற மனுஷன். அவன்கிட்ட போனோடனே அவன் டக்குன்னு போய், தம்பி நீ போப்பா அப்படின்னோடனே இவன் போய் பார்க்குறான். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. அந்த காலத்தில் வார்கோதுமை அப்பங்கிறது யார் சாப்பிடுவா அப்படின்னா, ரொம்ப ஏழை தான் என்ன செய்வாங்க, வார்கோதுமை அப்பத்தை சாப்பிடுவாங்க. பணக்காரங்களும் நடுவப்புக்காரங்களும் கோதுமை அப்போ தான் செய்வாங்க, சாப்பிடுவாங்க. இவங்க கூட நம்ம போய் கேட்போமே, கோதுமை புரோட்டா இருக்கா கேட்போம். மைதா போட்டால் வேணான்ருவோம். உட்காந்து கேட்கும்போது அது விலை கொஞ்சம் ஜாஸ்தி. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கோதுமை இது இல்லை செஞ்ச அப்போ தான் நினச்சவங்க அவங்க சாப்பிடுவாங்க. ஹை கிளாஸும் மிடில் கிளாஸும் ரொம்ப லோ கிளாஸ். ஆமாம், ரொம்ப காசு கஷ்டப்படுறவங்க அவங்க செய்வாங்க வார்கோதுமை அப்பத்தை சாப்பிடுவோம். அப்போ அந்த வார்கோதுமை அப்பம் எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு அது முக்கியம் இல்லாத ஒரு காரியம். வார்கோதுமை அப்பம் 5 வச்சுருக்கான். அந்திரேயா சொல்ல, வார்கோதுமை அப்பம் 5 வச்சுருக்கான், 2 மீன் வச்சுருக்கான். ஆண்டவரை இந்த அவங்க கீழே கொடுத்துட்றான். ஆனால் இது ஏமாத்திரம். ஆனால் இது அது கூட கணக்கு தெரில பாருங்கள். இது முடியாதுன்னு சொல்ல தெரில. அவ்வளோ ஒரு கபடற்ற ஒரு உத்தம பாவம். அந்திரேயாங்கிற கபடற்றா இன்னசென்ட் அப்படின்னு வாங்கி ஆண்டவர்கிட்ட கொடுத்தாச்சு. ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அதைய பார்த்து அந்த அப்பத்தை எடுத்து கையில் கொடுத்தோன்னே, வார்கோதுமை அப்பந்தான், ரொம்ப லோ லெவல் தான். அந்த பையன் ஏழை குடும்பத்துலேருந்து வந்த பையன், அவன் கொடுத்த அப்பந்தான். ஆண்டவர் 200 பணத்து மேலே கை வைக்காதபடி மனந்திறந்து மனப்பூர்வமாய் உற்சாகமாய் மனப்பூர்வமாய் கொடுத்த அந்த வார்கோதுமை 5 அப்பத்தையும் 2 மீனையும் கை வச்சா இருப்பாருங்க. 200 பணம் பெருகல, 5 வார்கோதுமை அப்பமும் 2 மீனும் பெருகிருச்சு. அப்போ மனப்பூர்வமாய் கொடுப்பதான் முக்கியமே தவிர எந்த விதமான அமௌண்ட்டு இவ்வளோ அது முக்கியம் இல்லை. மனப்பூர்வமான காரியத்தில் கத்தர் கை வச்ச உடனே அது 5000 பேருக்கு பெருகிச்சு பாருங்க. நம்முடைய ஜீவிதத்தில் இது தர முடியுமா, இது தான் தரேன், ஒன்றுமே இல்லை, இவ்வளோ மனப்பூர்வமாக எதை கொடுத்தாலும் அதை கத்தர் பெருக சிறுக தேவனாக இருக்கிறார். மனப்பூர்வமாய் கொடுக்கணும். ஆமாம், எது கொடுத்தாலும் மனப்பூர்வமாக கொடுக்கணும். அப்போ மனப்பூர்வமாய் காணிக்க தான் கத்தருக்கு மிக முக்கியம். நான் முன்ன சொன்னது போல் எத்தனை விதமான காணிக்கை இருக்குது? 17 என்ன டேர்னிங் பாயிண்ட். 17 என்ன டேர்னிங் பாயிண்ட். ஆமாம், ஒரு வாழ்க்கையை திருப்பி போடுற ஒரு காரியம், வாழ்க்கையை ஒரு திருப்பி போடுற காரியம் 17 அப்படின்னு. தாவீது வாழ்க்கையை திருப்பி போட்டுச்சு பாருங்க. ஆடு மேய்க்கிறாக இருந்தால் அவன் வாழ்க்கை 17 வயசில் சாமுவேல் போய் அபிஷேகம் தைலத்துக்கு போட்டினோடனே அவன் வாழ்க்கையை திருப்பி போட்டுருச்சு. யோசேப்பு அப்படியே இருந்தால் 17 வயசில் எகிப்துக்கு போனோடனே ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? 17 என்பது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். அதே போல தான் இந்த 17 நான் சொன்ன அந்த 17 காரியமும் மிக முக்கியம். அதில் 16 தான் நீங்கள் நாம் வாசித்தோம். அதில் மிக முதல்ல ஒன்று எதுங்க? மனப்பூர்வமாய் முதல்ல வந்தால் தான் 16 ஏற்றுக்கொள்ளப்படும். நமக்குள்ள மனப்பூர்வமான காரியம் எப்பொழுது இருக்குமாயின் நம்முடைய ஜீவிதத்தில் அது பெரிய பெரிய மாற்றத்தை அது உண்டு பண்ணும். சரி, அடுத்ததாக கடைசி அவனை சொல்லுகிறேன். இது இந்த தசம்பாகம் காணிக்கலாம் எல்கேஜி யூகேஜி மாதிரி எப்படிங்க? ஆமாம், இதெல்லாம் தராதவங்களே பால்வாடிக்குள்ளே சேலன்னு அர்த்தம். இன்னும் ஸ்கூல்லையே ஜாயின் பண்ணல. இது தந்து பழகிட்டு இருக்கவங்க அவங்களுக்கு நான் இது ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் இன்னும் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ணலை? ஏன் மாற்றம் மேலே போகாமல் இருக்குது
அப்படின்னா அவங்க கிளாஸ் எதுங்க? எல்கேஜி யூகேஜி தான். எல்கேஜி யூகேஜி கொடுத்து பாஸ் பண்ணிடுறாங்க. ஃபெயில் ஆகலை, பாஸ் பண்ணிட்டு திரும்பியும் அதே கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்குறாங்க. அதே கிளாஸில் உட்காந்துருக்காங்க. கரெக்டாக கொடுக்குறேன் பாஸ், ரைட், ஓகே கொடு. கரெக்டாக இருக்க பாஸ், ஓகே ரைட்டு. ஆனால் கிளாஸ் மாற்றுறது இல்லையே. பக்கத்தில் ஒன்றா அங்கே போக மாட்டேன், இங்கே தான் உட்காருவேன். 1 2 3 கிளாஸ் போப்பான், இல்லைங்க பாஸ் இங்கே தான் உட்காருவேன். அப்போ இவங்க ஒழுங்காக இருக்கிறாங்க. எப்படிங்க? கர்த்தர் கரெக்டாக ஒழுங்காக தசம்பாங்க வச்சுறாங்க, காணிக்க வச்சுறாங்க, ஒழுங்காக ஜபிக்கிறாங்க, சபைக்கு ஒழுங்காக வராங்க, கரெக்டாக இருக்காங்க. ஆனால் எந்த வகுப்புலேயே உட்காந்துருக்காங்க? 10 வருஷமா எல்கேஜிலேயே உட்காந்துருக்காங்க. ஆளும் வளர்ந்து மீசை வந்து இந்த முன்னாடிலாம் ஒரு இடத்துல பாக்கியராஜ் படத்தில் ஒரு மீசை வச்சுட்டு உட்காருப்பான். பாக்கியராஜ் அவனு சேர்ந்து ஒன்றா படிச்சு பாக்கியராஜ் வாத்தியார் ஆயிடுவான். அவன் வந்து என்ன செய்வான்? ஸ்டூடெண்ட்டாக அதே கிளாஸில் உட்காந்துருப்பான். சரிங்களா? அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் நல்லா வருது இப்போ. ஆமே, பிரைஸ் தி லார்ட். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதே கிளாஸில் உட்காந்துருக்கிறது மாற்றமே இல்லை. எந்த மாற்றம் ஆக மாட்டேங்குது அப்படின்னா அது கிளாஸ் பிரச்சனை. நம்ம கொஞ்சம் என்ன செய்யணும்? வகுப்பு கொஞ்சம் மேலே என்ன செய்யணும்? 11th 12th காலேஜ் அப்படி போக ஆரம்பிக்கணும். 1வது 2வது 3 அப்படி வருஷமாக மாற ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. அப்போது புதிய பாட்டில் வந்து ஒரு காரியம் சொல்லுகிறேன். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில். ஆமாம், இந்த காரியத்தில் நாம் வந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்? இங்கேருந்து ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய ஜீவிதத்தில் கர்த்தர் உண்டு பண்ணுவார். 2 கொரிந்தியர் 9ஆவது அதிகாரம் 2 கொரிந்தியர் 9ஆவது அதிகாரம் 7ஆம் வசனம். எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அவனவன் விசனமாயுமல்ல கட்டாயமாயுமல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்கணும். உற்சாகமாக கொடுத்து தேவன் விசனமாயுமல்ல கட்டாயமாயுமல்ல எப்படி தர சொல்றாரு? தன் மனதில் நியமித்தபடியே. ஆமாம், கொடுங்கள் அப்போது கொடுக்கப்படும், அது ஒரு பிரமாணம். இந்த பிரமாணம் இருக்குதுங்க, மனதில் நியமித்தபடியே கொடுக்கடவன். கர்த்தருக்கு கொடுப்பது வேறு, ஏழைகளுக்கு கொடுப்பது வேறு, பொருத்தனை காணிக்கை வேறு. சரிங்களா? இங்கே மனதின் நியமத்தின்படியே கொடுப்பது வேறு. இதுதான் ஒவ்வொரு வருஷமும் நம்முடைய பாஸாக வச்சு 1ஆவதுலேருந்து 12ஆவது முடி காலேஜ் என்ன செய்யும்? கொண்டு போய் சேர்க்குற ஒரு வாழ்க்கை. சரி, அப்போது மனதின் நியமத்தின்படியே கொடுக்கணும். மனதின் நியமத்தின்படி என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் இந்த வருஷத்துலேருந்து ஒரு முடிவு பண்ணுங்கள். நான்லாம் இந்த வாரத்துலேருந்து இன்னிலேருந்து முடிவு பண்ணி நோட் போட்டு தான் வந்திருக்கேன். ஹல்லேலூயா. இன்னிலேருந்து முடிவு பண்ணி அது எழுதியும் வச்சிட்டேன். ஒரு முடிவு பண்ணணும். என்ன முடிவு அப்படின்னா, நான் ஒரு வருஷத்தில் இவ்வளோ கொடுத்துட்றேன். அப்போது மனதின் நியமத்துனா என்ன அர்த்தம்? தசமபாகம் காணிக்கை இல்லாமல், எப்படிங்க? தசமபாக காணிக்கை விட ஒரு பகுதி அதிகமாக, ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு 2000 ரூபா நீங்கள் தசமபாகம் தரதா இருந்தால் 12 மாதத்துக்கு என்னங்க? 24,000 ரூபா. இப்போ 24,000த்துலேருந்து நீங்கள் என்ன செய்யணும்? அடுத்த ஒரு பகுதி 24, மொத்தம் எவ்வளோங்க? 48,000 ரூபா. நான் இந்த வருஷத்தில் 12 மாதத்தில் எப்படிங்க? 12 மாதம் 48,000 ரூபா தந்து முடிப்பேன், தேவனுக்கு கொடுப்பேன். காரியம் சொல்லி மனதில் ஒரு காரியம் நீங்கள் நியமித்து விடுங்க. நியமிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வீங்க? நீங்கள் அதை ஒரு நோட் போட்டு அந்த நியமித்த அமௌண்ட்டை நீங்கள் என்ன செய்யுங்க? எழுதி வச்சுக்கலாம். உங்களுடைய விசுவாசத்துக்கு ஏற்ற பிரகாரம் இந்த என்ன செய்யுங்க? நீங்கள் அந்த அமௌண்ட் நீங்கள் போட்டணும். ஆமாம், 48,000 போட்டிருக்காரு, நான் ஒரு 35,000 சொன்னேன், 35,000 போட்டுக்குங்க. சரிங்களா? 32,000 நினச்சேன், 32,000 போட்டுக்குங்க. சரிங்களா? நீங்கள் தர தசமபாகம் காணிக்கை தவிர அதிகமாக தான் இது இருக்கணும். இல்லை பாஸ்டர், நான் ஒரு 50,000 நல்லது 48, 50 ரவுண்ட் போடுறேன், ரொம்ப சந்தோஷம், 50 நீங்கள் போட்டுக்குங்க. சரிங்களா? இப்படி நீங்கள் மனதை நியமித்தபடி போட்டுக்கிட்டிங்கன்னா அது ஒரு நோட்டில் எழுதி மனதின் நியமித்தின்படி கொடுக்க வேண்டிய, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை தசமபாகம் எல்லாமே அப்படி அதோடு சேர்ந்து உள்ளுக்குள்ளே என்ன செய்யணும்? வந்துடும். ஆமாம், இதுக்குள்ளே எல்லாமே வந்துடும். அவர் நோட் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு
50,000 அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நான் தரப்போகிறேன் அப்படின்னு நீங்கள் நியமிச்சிட்டிங்கன்னா அதில் நீங்கள் மாதமோ வாரமோ டெய்லியோ எப்பெல்லாம் தேவ சபையில் வந்து நீங்கள் காணிக்க தரீங்களோ, எப்பெல்லாம் தொழுது கொள்கிறீங்களோ, எப்பெல்லாம் நீங்கள் காணிக்க போடுறீங்களோ, சின்ன பசங்களுக்கு இங்கே தர காணிக்க அதை எழுதுவீங்க. 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா, பசங்களுக்கு தரதும் மனைவிக்கு தரதும் உங்களுக்கு தர எல்லாமே கணக்கில் வந்துடணும். ஆமாம், அதை எழுதி வச்சிங்கன்னா 50,000 வச்சுக்கிட்டு இந்த வாரத்துக்கு நான் வச்சுட்டேன் 1000 ரூபா கொடுத்துட்டேன் அப்படின்னா மீதி எவ்வளோ? 49. சரிங்களா? அப்போ பாஸ்டர் வீடு விசிட்டிங் வராரு, அவருக்கு ஒரு என்ன நான் ஒரு 500 ரூபா கொடுக்குறேன். அப்போ 48,500 ரூபா. என் பையங்கையில் ஒரு 100 ரூபா கொடுத்து கத்தருக்கு காணிக்க போட வச்சேன். அந்த சின்ன பையனுக்கு, இன்னொரு பெரிய பையனுக்கு, என் மனைவி அதை சேர்த்து ஒரு 500 ரூபா வரணும்னா அது ஒரு 500 ரூபாய். இப்படி போட்டு நீங்கள் கழிச்சிக்கிட்டே வரணும். அந்த நோட்டை எடுத்து பார்த்துக்கணும். எடுத்து ஆமாம், இது எடுத்துகிட்டு நான் வந்து இவ்வளோ கொடுத்து, நான் வந்து இது இன்னும் இவ்வளோ கொடுக்கணும், இவ்வளோ இன்னும் சிலவங்க இன்னும் வரணுங்கிறது வைக்காதீங்க, இன்னும் கொடுக்கணும்னு சொல்லி வைங்க. எனக்கு வரணும்னு நினைக்க வேணாம், கொடுக்கணும்னு நினைங்க. இன்னைக்கு பிரச்சனை என்ன? வரணும்னு நினைக்கிறது தான் பிரச்சனை. கொடுக்கணும்னு நினைங்க. ஆட்டோமேட்டிக்காக இறக்கிற கிணறு ஊரா எந்த பாறையில் எப்படி ஊதுன்னு நமக்கு தெரியாது. ஊற வைக்கிறவர் அவர் ஊற வச்சிருவார். ஆமென். நமக்கு வேண்டியது இறக்க கயிறு முள்ள விட வேண்டியது, இறச்சி வெளியே ஊற்ற வேண்டியது நம்முடைய பாணி. ஊற வைக்க வேண்டியது அவர். ஆமாம், எங்கள் ஊரும் எந்த மாதிரி ஊர் எந்த மாதிரி அது அவருடைய பாடு. அதனால் நீங்கள் இதை கத்தருக்கு கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நேரம் கொடுக்கணும்னு நினச்சிட்டே பாருங்கள். வரணும் நினைக்காதீங்க. சரிங்களா? கொடுக்கணும், ஆண்டவரை கொடுக்கணும், இந்த அமௌண்ட் கொடுத்து முடிக்கணும்னு சொல்லி நீங்கள் ஜெபிச்சுட்டே வாங்க. ஆட்டோமேட்டிக்காக நான் விசுவாசிக்கிறேன் 6 மாதம் 8 மாதத்துல கொடுத்து முடிச்சிருவோம். இப்படிங்க 6 மாதம் மீறின 8 மாதத்தில் கொடுத்து முடிச்சுன்னு வச்சுங்க. அடுத்த முறை என்ன செய்வீங்க? 50,000 இல்லை, அடுத்த முறை நான் 75,000. இப்போ 1வது 2வது போகிறீங்க. அடுத்த வருஷம் 75,000 நான் செய்ய போகிறேன், தீர்மானம் பண்ணுறேன். இப்போ 2வது போகிறீங்க அடுத்த வருஷம். அல்லது நான் வந்து 1 லட்சம் இப்படி நாம் எப்போ தான் கிளாஸ் போகிறோன்னு சொல்லி 1 லட்சம் தர போகிறேன் அப்படி தீர்மானம் எடுத்திங்கன்னா அடுத்த வருஷம் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்? அதையும் 1 லட்சம் 6 மாதம் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா 2 lakhs தர போகிறேன். இப்படி தாங்க தாவீது கொடுத்து பெரிய ஆகிட்டார். ஹல்லேலூயா. மனதில் நியமித்தபடி. அதுவும் சொல்லும் போது என்னுடைய சிறுமையில் கொடுக்குறேன். எப்படிங்க வசனம் தான் எனக்கு பெய்யும் அடிச்சு தூக்கி வீசிச்சனால. அப்பா, சிறுமையில் கொடுத்தது 35 லட்சம் தங்கம். அப்படிங்க 35 லட்சம் கிலோ தங்கம். அது கொடுத்து சொல்கிறாரு, இதனுடைய சின்ன காணிக்கை ஆண்டவரை. எப்படிங்க எப்படி ஜெபிக்கிறார் அவர்? என்னுடைய சிறிய காணிக்க. என்ன அப்பனா மனது எந்த அளவுக்கு மனப்பூர்வமான தரவேன் திராணி எந்த அளவு பெருகிருக்கு பாருங்க. சரிங்களா? நம்ம கத்தருக்கு கத்தாவே எனக்கு பணம் வேணும்னு ஜெபிக்கப்படி எனக்கு மனப்பூர்வத்தர திராணி கொடுங்க ஆண்டவரை, எனக்கு மனப்பூர்வமான இருதயத்தை கொடுங்க ஆண்டவரை, எனக்கு கத்தாவே உற்சாகமாய் அதாவது காணிக்கே நீங்கள் தசமபாகம் கொடுக்கும்போது துள்ளணும் உங்களுடைய இருதயம். எப்படிங்கன்னா துள்ளணும். ஆமாம், அப்படியே ஒரு உற்சாகம், ஒரு மகிழ்ச்சி உண்டாகணும். மனமகிழ்ச்சியோட கத்தருக்கு வர்றது மட்டும் இல்லை, அப்படி தரும்போது அப்படியே மனது உள்ளுக்குள்ள ஒரு பூரிப்பு உண்டாகும். உள்ளுக்குள்ள ஒரு பெரிய மனதில் பூரிப்பு உண்டாகணும் பாருங்க. அந்த பூரிப்பு உண்டாகும் போது அந்த லெவலே வேற மாதிரி. அந்த அவனுக்கு தாவீதுக்கு அந்த பூரிப்பும் துள்ளலும் அந்த ஒரு தரும்போது ஒரு பெரிய உணர்ச்சி எஃபெக்ட் அது வந்தங்க தான் கத்தர் பார்த்தார். என்ன மாதிரி தரான் பாரு, கொட்டு மேலே கொட்டிட்டார். ஹல்லேலூயா. சாதாரண ஒரு தாவீது, அபிஷேகம் பெறாத தாவீது, தைல குப்பை ஊற்றி அபிஷேகம் அது என்ன செய்யும்? அது எப்பொழுதும் ஸ்டாண்டாக இருக்காது, வந்துட்டு போகிற அபிஷேகமாக இருந்துச்சு. சரிங்களா? ஞானஸ்தானம் தாவீதுக்கு தெரியாது. அவருக்கு தாவீதுக்கு ஒரு சபை இல்லை, ஒரு போதகரும் கிடையாது. தாவீதுக்கு ஒரு தேவனுடைய சரீரத்தையும் அவர் ரத்தத்தையும் பானம் பண்ணுறதான ஸ்லாக்கியம் தாவீதுக்கு இல்லை. ஆனால் அவருக்கு மனப்பூர்வமான இருதயம் இருந்துச்சு பாருங்க. ஹல்லேலூயா. அப்போ என்ன,
கர்த்தர் நமக்கு வார்த்தையை கொடுத்துருக்காரு, வாக்குத்தத்தை கொடுத்துருக்காரு, அபிஷேகத்தை கொடுத்துருக்காரு, அந்நிய பாஷை கொடுத்துருக்கிறாரு, தேவனோட ரகசியங்களை பேசும்படிதான கிருபைகளை கொடுத்துருக்கிறாரு. இப்படி அதிகமாக அவர் கொடுத்தனால நமக்கு ஏன் இவ்வளோ கொடுத்துருக்கேன்? அப்போ இந்த மக்கள் மனப்பூர்வமாய் தரம்படி திராணியை கேட்டு ஜெபிக்கும் பொழுது இன்னும் கொடுக்கணும், இன்னும் கொடுக்கணும். அந்த உற்சாகம், அந்த துள்ளல், அந்த மனது இருக்கும்போது தாவீது 35 லட்சம் கிலோ தங்கம், நமக்கு 50 லட்சம் 80 லட்சம் போயிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய ஜீவிதத்தில் எதுக்காக ஜெபிக்கணும்? எப்படி ஜெபிக்கணும்? மனப்பூர்வமாய் தர திராணி கொண்டு பண்ணுங்க ஆண்டவரே. அது மட்டும் இல்லை, எனக்கு குறையணும், எனக்கு என்னுடைய ஜீவிதத்தில் குறைஞ்சா நீர் ஏற்றிடுவீர், சரிங்களா? அவர் சிங்காசனத்திலிருந்து ஐஸ்வர்யத்திலிருந்து அவர் தன்னுடைய ஜீவிதத்தில் குறைஞ்சி அப்புறம் திரும்பியும் வல்லமையோடு பிசாசை ஜெயித்து அவன் தலையை நசுக்கி மகா வல்லமையோடு திரும்பியும் அதே ஐஸ்வர்யத்துக்கு போனது போல நாமளும் நம்முடைய ஜீவிதத்தில் குறைஞ்சி அவருக்காக நாம் குறைஞ்சி நம்மக்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் நம்முடைய ஜீவிதத்தில் வந்த அந்த குறையணும், நம்முடைய அக்கௌண்ட்டில் கொஞ்சம் குறையணும். குறைஞ்சாதான் மேலே ஏற்ற முடியும். குறையணும், குறைஞ்சனா அவர் மேலே ஏற்றிடுவார். ஹல்லேலூயா. நம்பிக்கை விசுவாசம், நம்பிக்கை விசுவாசம் பெருகணும், உற்சாகம் பெருகணும், மனதில் ஒரு பெரிய சந்தோஷம் உள்ளுக்குள்ள பெருகணும். இப்படி பெருகும்போது பார்த்தீங்கன்னா பெரிய மனமாற்றம் நம்முடைய ஜீவிதத்தில் ஒரு பெரிய வாழ்க்கையே மாறிச்சு. தூத்துக்குள்ள ஒரு தம்பி இருந்தார் பாருங்க. அந்த தம்பி அவர் இந்த மெசேஜை கேட்கும் பொழுது அவர் ஜிம் ட்ரெயினராக இருந்தார். ஆமாம், அவர் சம்பளமே 10,000 தான். அவர் சம்பளமே 10,000 தான். அதுக்கப்புறம் இந்த மெசேஜ் அவர் கேட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அந்த அவர் போன சபையில், அவர் இருந்த சபையில் 1,200 பேருக்கு இந்த மெசேஜ் நினச்சிருக்காங்க, பிரசங்கம் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேருங்க? 1,200 பேர். 1,200 பேர் மெசேஜ் கேட்டுட்டு அதில் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் தான் நினச்சிங்க வெளிச்சம் ஊச்சிருச்சு. மீதியெல்லாம் நான் சொன்ன மாதிரி ஸ்கிரீனுக்குள்ளே போயிட்டாங்க. ஸ்கிரீனுக்குள்ளே மாமா அவன் வேணும் வேணான்னு சொல்லிமா. அந்த ஒரு ஆள் மட்டும் பாருங்கள் மெசேஜை கேட்டு சொன்னா அப்படியா, பாஸ்டர் மெசேஜை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் தீர்மானம் எடுத்து நான் 1.25 லட்சம் கர்த்தருக்கு தருவேன், 1,75,000 தருவேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்தேன். ஆனால் என் சம்பளம் 10,000 தான். சம்பளம் எனக்கு 10,000 தான். முதல்ல 200 ஆரம்பித்தேன். எப்படிங்க முதல்ல என்ன ஆரம்பிச்சாரலாம்? 200 ஆரம்பித்தேன். நீங்கள் சொன்ன மாதிரி நோட் போட்டு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜபத்துக்கு வருவேன். எல்லா ஜபத்துக்கு வரும்போது என்னால் முடிஞ்சது கர்த்தருக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். கொடுத்து வீட்டில் போய் கழிச்சிக்கிட்டே வருவேன். கொடுக்கணும் இருதயத்தை நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பாருங்கள், எனக்கு சம்பளம் 10,000 கொடுத்த இடத்துல திரும்பி நான் ஒரு ஜிம் ட்ரெயினராக ஆகி எனக்கு தனியாக போட ஆரம்பிச்சிட்டேன். தனியாக போட ஆரம்பிச்சுன்னு 6 மந்த்தில் தனியாக போட ஆரம்பித்தேன். அப்புறம் 8 மாதத்தில் 1,75,000 கொடுத்து முடிச்சிட்டேன். 2வது வருஷம் என்ன செஞ்சேன், அதை அப்படியே டபுள் ஆக்கினேன். 2வது வருஷம் அதை அப்படியே டபுள் ஆக்கலேன். 1,75 மொத்தம் எப்படிங்க 3,25 3,25. செகண்ட் இயரில் அதை அப்படியே டபுள் ஆக்கினேன். தேர்ட் இயரில் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் அந்த 3 அப்படியே அடுத்து டபுள் ஆக்கினேன். இப்போ என்னுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா என்னுடைய 25% என்னுடைய சம்பளத்தில் அதிகமாயிருக்கு. சம்பளம் ஆமாம் 25 மடங்கு அதிகமாயிட்டேன். எங்கள் அப்பா தூத்துக்குடியில் ஹார்பரில் கப்பல் மாலுமி, எங்கள் அண்ணனும் கப்பல் ஓட்டுற மாலுமி தான். அவங்க 2 பேரும் கடலில் சம்பாதிக்கிறத நான் தரையிலே சம்பாதிக்கிறேன். எப்படிங்க? ஆமாம், மாலுமி சம்பளம்லாம் பார்த்தீங்கன்னா 8 லட்சம் 9 லட்சம் மாதத்துக்கு, சரிங்களா? சோத்துறோம். தம்பி சொல்கிறாராம் 2 பேர் சம்பளத்தையும் நான் செய்கிறேன், தரையிலதையே
சம்பாதிக்கிறேன். இப்போ என்னை கூப்பிட்றாங்க, வந்து வாப்பா வாப்பான்னு சொல்லி பெரிய பெரிய விஏபிஸ்லாம் தூத்துக்குடி இருக்கிற பெரிய 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 ஓனர்ஸ்லாம் வந்து ஜிம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எனக்கு டைம் இல்லை. 1 மணி நேரத்துக்கு 10,000 15,000 கேட்குறேன். தரக்கு ஆள் இருக்குது. எப்படிங்க? 1 மணி நேரத்துக்கு 10,000 கொடுங்க, 10,000 20,000 கேட்குறேன். தரக்கு ஆள் இருக்குது. எனக்கு டைம் இல்லை. எனக்கு டைம் இல்லை. பாருங்கள் எப்படி. முன்னாடி மாதம் பெண்டார், இப்போ நேரத்துக்கு சம்பளம். எப்படிங்க? டைமுக்கு இந்த 1 ஹவருக்கு 10,000, 1 ஹவர் 20,000 தரையா? அப்படி அந்த மாதிரி போயிடுச்சு. எப்படி இதெல்லாம் வந்துச்சு? எப்படி? மனது நியமித்து. எப்படி சொல்லுங்கள்? ஆமாம். நம்மளுடைய பொருளாதார ஜீவித்தில் போட்டு ஜெபிக்கிறதோ, ஃபாஸ்டிங் போகிறதோ, கத்தர் இடைப்படுறதோ, அதெல்லாம் வந்து உங்கள் ஜீவித்தை மாற்றும். ஜீவித்தை மாற்றும். உங்களுக்கும் தேவனுக்குள்ள நெருக்கத்தை உண்டு பண்ணும். அதிகமாக அந்நிய பாஷை பேசுங்க, ஜெபம் பண்ணுங்க. அதை நான் தவறு சொல்லவில்லை. அது ரொம்ப மிக முக்கியமான காரியம். ஆனால் பொருளாதாரத்தில் மாற்றம் வேண்டுமென்றால் கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். விதைப்பு அறுப்பு கொடுத்தா மட்டுமே பெரிய காரியம் உண்டாகும்.